श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोदगस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य रामानुजस्य प्रपद्ये मातापितायुपदयः सनयायुभूतिः सड्डं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यशनकुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं शरस्य महदा क्वयभट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्गृगनुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् எண்ணமுதமூட்டுகேன் இங்கே வா பைங்கிளியே தன்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னம் சிலைசேர் நுதலியர்வேல் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்னே கூறு உஷதேய சனகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசாவந்தேர் ஆசானம் குலசேகரம் மாசி புனர்பூஷம் காண்மெனென்னு மண்ணுலகீர் தேசித்து வசத்துக்கேதென்னில் என்று குலசேகராழ்வாருடைய கொல்லிகாவலன் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடும் நாள் என்று பலரும் கொண்டாடுகிற ஆழ்வார்களுக்குள்ளே முக்கியமாக எழுந்துள்ளிருந்த குலசேகர பெருமாள் குலசேகர ஆழ்வார் அப்படின்னு கொண்டாடப்படுகிறதான க்ஷத்திரிய வம்ச திலகமாக பிரபன்ன குலசேகரனாக எழுந்துள்ளிருந்த குலசேகர பெருமாள் அவருடைய திருநக்ஷத்திர தினத்திலே இன்றைய தினம் இந்த கோட்டியாருக்கு முன்பே சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று நியமனானுகுணமாக சில வார்த்தைகளை இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணி சத்தவிருக்கிறேன். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்மரம் அதிரணம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவ்வாழ்வார்களிலே பொய்கையாழ்வார் என்ன, புதத்தாழ்வார் என்ன, பேயாழ்வார் என்ன, ஒரு கோட்டியாக முதலாழ்வார்கள் என்று கொண்டோமேயானால் அதற்கு அடுத்தபடியாக திருமிழிப்பிரான் திருமிழி ஆழ்வார். கலி பிறந்தது 42ஆம் நாள் நம்மாழ்வாருடைய திருவதாரம். கண்ணனை பற்றியே சொல்ல வேணும், அவனுடைய அவதாரத்தையே அனுபவிக்க வேண்டும் என்று அவதரித்தவர் நம்மாழ்வார். அவருக்கு முந்தைய அவதாரமாம் ராமபிரானையே சக்கரவர்த்தி திருமகனையே அனுபவிக்க வேண்டும், அவனையே கொண்டாட வேணும் என்று அவதாரம் பண்ணினவர் குலசேகர பெருமாள். பிந்தைய அவதாரம் முன்னதாக, முந்தைய அவதாரத்தை பின்னதாக பெருமான் திருவுள்ளம் பத்தினானோ என்னவோ நம்மாழ்வாருக்கு அடுத்தபடியாக அவதாரம் பண்ணினவர் குலசேகர பெருமாள். பெருமாளை அறியாதார் பெருமாளையே அறியாதார் என்று சொல்லுவார்கள். பெருமாள் அப்படின்னு சொன்னால் நம் சம்பிரதாயத்திலே பெருமாள்னு சொன்னால் ஸ்ரீ ராமபிரானை சக்கரவர்த்தி திருமகனை காகுஸ்தனை கொண்டாடுகிறோம். ராமனுக்கு திருநாமம் இராமன் அப்படின்னு இருந்தாலுமே கூட சக்கரவர்த்தி திருமகன் என்னை பெருமையாக சம்பிரதாயத்திலே அழைப்பார்கள். சக்கரவர்த்தின்னு சொல்லப்படுகிற தசரதனுக்கு பிள்ளையாக அவதாரம் பண்ணவர் ராமன். க்ஷத்திரிய குலத்திலே அவதாரம் பண்ணினான். அந்த சக்கரவர்த்தி திருமகனைத்தான் பெருமாள் பெருமாள் என்று கொண்டாடுவோம். அவரை பெருமாள் கொண்டாடுகிறபடியினாலே இவரை குலசேகர பெருமாள் என்று கொண்டாடுகிறோம். ஏன்னா ஆழ்வார்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. அந்த ஆழ்வார்கள் அத்தனை பேருமே எம்பெருமானுடைய அவதாரங்களையும் அவனுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்களையுமே அனுபவித்தவர்கள். அப்படி பார்த்தோம்னா முதலாழ்வார்கள் மூவருமே பல பல திவ்தேசங்களை மங்களாசாசனம் பண்ணி இருந்தாலுமே கூட சில திவ்தேசங்களை கொண்டாடுவார்கள். ஆனால் எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை அனுபவிக்கிற பொழுது திவ்தேசங்களை சொல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் பரம்னு சொல்லப்படுகிற பரமதத்தை எப்பொழுதுமாக சிந்தித்துக் கொண்டிருந்தவர்கள்தான் முதலாழ்வார்கள்.
பரமதத்திலேயே ஊற்றம் இருந்தவர்கள் என்று சொல்லலாம். அதற்கடுத்தபடியாக திருமழிசை ஆழ்வார் என்று கொண்டோமேயானால், அர்ச்சாவதாரத்தை காட்டிலும் அந்தர்யாமின்னு சொல்லப்படுகிற உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானை கொண்டாடி பேசினவர் பாசுரங்களாலே திருமழிசை பிரான். அதற்கடுத்தபடியாக நம்மாழ்வார் அவதாரம். அவர் எப்பொழுதுமே கண்ணனல்லால் தெய்வமில்லை என்று ஊற்றத்தோடு கண்ணனையே கொண்டாடினவர். உண்ணும் சோறாக கொண்டவர், பருகு நீராக கொண்டவர், தின்னும் வெத்தலையாக கொண்டவர், எல்லாம் கொண்டவர், எல்லாமாக கொண்டவர் நம்மாழ்வார். அதற்கு அடுத்தபடிதான் குலசேகர பெருமாள். மாசி மாசம் புனர்பூச திருநக்ஷத்திரத்திலே அவதரித்தவர். இவர் ராமாவதாரம் அப்படின்னு சொன்னால் தான் இருக்கக்கூடிய தசையே விட்டு விடுவார், தான் இருக்கக்கூடிய கலியுகத்தையே மறந்து விடுவார். ஏதோ ராமன் அவதாரம் பண்ணதான திரேதாயுகத்துக்கே இவருடைய மனது சென்றுவிடும். ராமனையே கொண்டாடினவர், அவனையே நினைத்தவர். ரமயிதீதி ராமஹா என்று சொல்லுகிறா போலே ராமனையே எப்பொழுதும் சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டிருந்தவர் குலசேகர பெருமாள். ராமனுக்கும் குலசேகர பெருமாளுக்கும், அதாவது குலசேகர ஆழ்வாருக்கும் ரொம்ப முக்கியமான தொடர்புண்டு. ராமாவதாரத்திலே ராமனுக்கு இக்ஷா குலத்திலே அவர்களுக்கு குலப்பெருமாள், குலதேவதை அப்படின்னு சொன்னால் அது ரங்கநாதன். இந்த பெருமாளை நம்ம ஸ்ரீரங்கத்தில் இப்பொழுது சேவிக்கக்கூடிய எம்பெருமான் மூலமூர்த்தி இருக்கிறானே, அந்த எம்பெருமான் எங்கு தோற்றினான்? திருப்பார்க்கடலிலே தோற்றினவன், பிரம்மாவாலே பூஜிக்கப்பட்டவன், பிற்பாடு இக்ஷாகுலத்தாலே ஆராதிக்கப்பட்டவன். இக்ஷாகுலம் என்பது ராமனுடைய குலம், சூரிய வம்சம். இக்ஷாகுங்கிற ராஜா தொடக்கமாக அந்த குலத்திலே அத்தனை பேராலும் ஆராதிக்கப்பட்டபடியினாலே அவனுக்கு ஜெகநாதன் நாராயணன் அப்படிங்கிற திருநாமம் தான் ஆரம்பத்தில் உண்டு. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு ஜெகநாதன் அப்படிங்கிறது பேர், நாராயணன் என்பது பேர். அவர் திருவரங்கத்துக்கு எழுந்தருளின பிற்பாடுதான் அவருக்கு ரங்கநாதன் அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டது. வசிஷ்டாச்சாரியர் சொல்லுகிற பொழுது கூட பட்டாபிஷேகம் ராமனுக்கு எல்லாம் ஏற்பாடு ஆயிடுத்து, தயாராகிடுது. அப்பொழுது இந்த வசிஷ்டாச்சாரியர் சொல்றார் ராமனிடத்துல, ராமா எல்லாம் தயாராகிடுது, சித்தமாயிடுது, நீ இப்போ போய் என்ன பண்ண, உன்னுடைய தர்மபத்தினியாக இருக்கக்கூடியதான சீதா பிராட்டியோடு சேர்ந்து குலப்பெருமாளை ஆராதனம் செய்து விட்டு வா அப்படின்னு சொல்றார். அது ஆறு குலப்பெருமாளை ஆராதனம் பண்ணி விட்டு வான்னு சொல்ற போது ராமானுஜா ராமானுஜா கேட்கிறதா? கேட்கிறதா? அடியே அவனை போய் குலப்பெருமாளை சேவிச்சிடுவான்னு சொல்ற போது ஆராதய ஜெகநாத இக்ஷ்வாகு குல தெய்வதம் என்று வசிஷ்டாச்சாரியர் தெரிவிக்கிறார். ஏ ராமா, நீ போய் உங்க குலப்பெருமாளாக இருக்கக்கூடிய ஜெகநாதன் இருக்கிறானே, அவனை போய் சேவித்து விட்டு வா என்று சொல்லுகிறார். அதே போல அந்த சீதா பிராட்டியோடு சேர்ந்து நாராயணம் உபாகமது, நாராயணன் என்று சொல்லப்படுகிற அந்த எம்பெருமானை போய் துதித்து விட்டு வா, பூஜை செய்து விட்டு வா அப்படின்னு சொல்லுகிறார் வசிஷ்டாச்சாரியர். அப்படின்னு பார்த்தால் குலப்பெருமாள் ராமனுக்கு ரங்கநாதன். இப்போ அவர் அவதாரம் பண்ணது க்ஷத்திரிய வம்சம், ராமன் அவதாரம் பண்ணது புனர்பூச திருநக்ஷத்திரம். இப்ப பாருங்க, மூன்று விதம். ஒன்று, ராமனுக்கும் குலப்பெருமாள்னு சொன்னால் அது ரங்கநாதன். அவனுக்கு அவர் அவதாரம் பண்ணதான திருநக்ஷத்திரம் என்னால் புனர்பூசம். அவர் அவதரித்த வம்சமோ க்ஷத்திரிய வம்சம். இப்ப குலசேகர ஆழ்வார் எடுத்து பாருங்க. குலசேகர ஆழ்வாரும் க்ஷத்திரியராக அவதரித்தார்,
அவருடைய திருநக்ஷத்திரம் அவதார திருநக்ஷத்திரம் மாசி மாசம் புனர்பூச திருநக்ஷத்திரம் இன்றைய நன்னாள். அவருக்கும் ரங்கநாதனே குலப்பெருமாள் அப்படின்னு பார்த்தா இது ரெண்டுமே ஒத்து போறது பாருங்க. ராமாவதாரத்தில் ராமனுக்கும் அது சரி, அந்த ராமனுக்கும் இந்த குலசேகர ஆழ்வாருக்கும் ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஒரு ஒத்துமை இருக்கின்றபடியினாலே பெருமாள்னு சொல்லப்படுகிறதான குலசேகர பெருமாளை அறியாதவர்கள் ராமனையே அறியாதவர்கள் ஆகிறார்கள். அப்படின்னா அப்படி நாம் இருக்கலாமா? கூடாது இல்லையோ. ராமனை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் முதல்ல குலசேகர பெருமாளை தெரிந்து கொள்ள வேண்டுமா. அவர் அவதாரம் பண்ணது திருவஞ்சிக்களத்திலே. திருவஞ்சிக்களத்திலே இதைத்தான் மணவாள மாமணிகள் தன்னுடைய உபதேச ரத்தன மாலையிலே தெரிவிக்கிற பொழுது மாசி புனர்பூசம் காண்மினின்னு மண்ணுலகி தேசித்து வசத்துக்கேதென்னில் என்று அவரை சொல்லுகிற பொழுது கொல்லிநகர்கோன் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடும் நாள் என்று தெரிவித்தார். உபதேச ரத்தன மாலையிலே ஆழ்வார்களுடைய கிரமத்தை பூரா சொல்லிட்டு வர்றார்கள் இல்லையோ. ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணதான கிரமம் என்ன, ஆழ்வார்களுடைய திருநக்ஷத்திரங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா உபதேச ரத்தன மாலை மணவாள மாமணிகளுடைய உபதேச ரத்தன மாலையை சேவித்தோமே ஆனால் அதில் அத்தனை சரித்திரமும் நமக்கு தெரியும். திருவாய்மொழி அவதாரம் பண்ண திருவாய்மொழி எப்படி இருந்தது, ஆறாறுகளத்தை ரட்சித்து கொடுத்தார்கள், அதுக்கப்புறம் ஆறிடத்திலே அந்த பகவத் விஷய காலக்ஷேபம் சென்றது, எங்கிருந்து வந்தது, எப்படியெல்லாம் இந்த சம்பிரதாயத்திலே ஒராண்மொழி சம்பிரதாயம் ஏற்பட்டது, எம்பெருமானாருடைய அவதாரம் என்ன, அவர் இந்த சம்பிரதாயத்தை ரட்சித்து கொடுத்த விதம் என்ன, இதெல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு கிரமமாக ஒரு 73 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணுகிறார். அதாவது மணவாள மாமணிகள். இந்த மணவாள மாமணிகள் சொல்லி முடிச்சார். 73 பாசுரங்கள்ல சொன்னார். ஒரு பாசுரம் கடைசியா எறும்பியப்பா தானும் அதற்கு கடைசியாக அதை மங்களம் சேர்க்கிறார். கடைசியாக மண்ணுயிர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிசரத்தாலே தீண்டல் அமானவனன் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன்னு சொல்லி கடைசியாக அதை சமர்ப்பிக்கிறார். ஆக இந்த உபதேசரத்தன மாலையில தான் பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்யப்பட்டநாதன் அன்பர்தாள் தூளி நற்பாணன் நற்கலியன் ஈதிவரதோத்தடைவாம் இங்கு அப்படின்னு ஆச்சரியமான ஒரு பாசுரம் ஆரம்பத்தில் இருக்கு உபதேசத்தின மாலையில. முதல்ல பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன். புகழ்மழிசை திருமழியாழ்வார், ஐயன் அருள்மாறன் நம்மாழ்வார், சேரலர்கோன் அப்படின்னா சேரநாட்டிலே மலநாட்டிலே திருவஞ்சிக்களத்திலே அவதாரம் பண்ணவர்தான். பூர்வசிக வைஷ்ணவ குலத்திலே அவதாரம், க்ஷத்திரிய வம்சராக க்ஷத்திரிய வம்சத்திலே க்ஷத்திரிய வம்சமாக அவதரித்தவர்தான் குலசேகர பெருமாள். இந்த குலசேகர ஆழ்வார் திருவஞ்சிக்களத்திலே மாசி மாசம் புனர்பூச நட்சத்திரத்திலே அவதரித்தவர். அவர்தான் குலசேகரன். குலம் அப்படின்னா எங்கள் குலத்துக்கு அதிபதினு சொல்லுகிறா போலே. சோத்திர ரத்னத்திலே ஆள வந்தார். குலபதி என்னார், ஆஜ்யசன குலபதேர் பகுலாபிராமம் என்று தெரிவித்தார். அங்கே நம்மாழ்வாரை தெரிவித்தார். இங்கே பிரபன்னர்களுக்கு குலசேகரன் என்று சொன்னால் ஆறு, அதுதான் குலசேகர பெருமாள். இந்த குலசேகர பெருமாள் அங்கே திருவஞ்சிக்களத்தில் எழுந்துள்ள இருந்தாலுமே கூட அவருக்கு ஆசை என்ன தெரியுமா, திருவரங்கத்துக்கு வந்து சேரணும். அவர் சிறு குழந்தையிலேருந்து வளர்ந்து வந்தார், நன்னா வளர்ந்து வந்தார், நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த சண்டை போடுறதுக்கவா கத்திரிய ராஜானா எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் தெரிந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு என்னவோ பகவானை பற்றியே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அதில் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னால் ஸ்ரீ ராமாவதாரம். இந்த ராமாவதாரத்தை காலக்ஷேபத்தை அவர் அரசபை பண்ணுறதை விட, அரசபையில் மந்திரி சபை மந்திரிகள்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி இதெல்லாம் செய்வதை காட்டிலும் நிச்சலுமே அவருக்கு ஸ்ரீராமாயணத்தை கேட்க வேண்டும். நம்ம சம்பிரதாயத்திலே உயர்ந்த 2 விஷயங்கள் என்னால் ஸ்ரீ ராமாயணமும் மகாபாரதம், இது 2 இருக்கு. இந்த 2 இருக்கிற வரைக்கும் பராசரப்பட்டர் திருப்பி அடிக்கடி ஏதோ சனாதன தர்மத்தை இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்றாளே, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஸ்ரீ ராமாயணம் மகாபாரதம் இந்த பூலகத்தை இருக்கும் வரை இதை ஒன்று செய்ய முடியாதுன்னு சொல்லுவாராம். பட்டர் அன்னைக்கே சொல்லியிருக்கார். இன்னைக்கு யாரெல்லாம் இப்படிலாம் சொல்லுவாளோ அதுக்கு பதில் அன்னைக்கே அவர் கொடுத்து வச்சிருக்கார். ராமாயணமும் மகாபாரதம் இருக்க செய்து இந்த சனாதன தர்மத்தை ஏதும் ஆறாலும் செய்துவிட முடியாதுன்னு பறக்க பேசுவராம் சுவாமி பராசர பட்டர். அந்த ராமாயணத்தை அடிக்கடி நான் நிச்சலுமே
அவர் அரசவைக்கு போறாரோ, மந்திரி சபையை கூட்டுறாரோ, பேசுறாரோ, கொள்றாரோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவருக்கு ஸ்ரீ ராமாயணத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ராமாயணம் அப்படின்னு சொன்னாலே அது வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீது சாட்சாது ராமாயணாத்மனா. எம்பெருமானே அவதாரம் பண்ணினான், எப்படி ராமனாக அவதரித்தான். வேதமே அதுவே ராமாயணமாக அவதரித்தது அப்படிங்கிற பெருமை வைத்தது எம்பெருமானே தான் ராமனா அவதரித்தான். அந்த வேதமே தான், அதாவது வேத புருஷனாக இருக்கக்கூடிய வேதமே தான் ராமாயணமாக ஆவிர்பவித்தது அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை உண்டு ராமாயணத்துக்கு. ராமாயணத்திலே மொத்தம் 24,000 ஸ்லோகங்கள் உண்டு. எத்தனை காண்டங்கள்? கிட்டத்தட்ட ஒரு 7 காண்டங்கள் உண்டோ இல்லையோ. ஆரம்பத்தில் பாலகாண்டம் என்ன, அயோத்தியா காண்டம் என்ன, அதுக்கப்புறம் ஆரண்ய காண்டம் என்ன, அதுக்கு என்ன கிஷ்கிந்தா காண்டம் என்ன, சுந்தர காண்டம் என்ன, யுத்த காண்டம் என்ன, உத்தர காண்டம் என்று 7 காண்டங்களை கொண்டு 24,000 ஸ்லோகங்கள் படைத்தது ஸ்ரீராமாயணம். அந்த ராமாயணத்துல இதிலேயே ஊற்றமா அவருக்கு குலசேகர பெருமாளுக்கு. குலசேகர பெருமாள் நிச்சலும் பாகவதர்கள் எல்லாம் கூப்பிடுவார். கூப்பிட்டு ஸ்ரீராமாயணத்தை சேவிங்கோ அப்படிம்பார். ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீராம சேவிச்சுட்டே இருப்பார். சேவிச்சுட்டே இருந்தா அவர்களை பகவானை நினைக்க வேண்டும், பகவானை துதிக்க வேண்டும், அவனுடைய கல்யாண குணங்களிலே ஆழங்கால் பட வேண்டும். இது ஒரு பக்கமா. ஆனா இது ஏற்படுத்துவது எப்படி அப்படின்னா பாகவதர்களை கொண்டு பகவானை துதிக்க வேண்டும். அதே போல பாகவதர்களையும் துதிக்க வேண்டும் இல்லையோ. ரெண்டும் பாருங்க, இந்த சம்பிரதாயத்துல முக்கியம்னு சொன்னாலே பகவானுக்கு மாத்திரம் முக்கியம் அப்படிங்கிறதல்ல, பாகவதர்களை சேர்த்து அவர்களையும் சேர்த்து கொண்டாலே அன்னைக்கு இது ஒரு சத்தையே பெறாதுன்னு சொல்லுவா. பகவானை பத்தி தெரிஞ்சுட்டா மட்டும் போருமானா அது இல்லை. பாகவதர்களை தெரிந்து கொண்டாலே அன்னைக்கே பகவானை தெரிந்து கொண்டதாக ஆகாது அப்படின்பா. இவர் இந்த எல்லா சீவிட்டவர்கள், பாகவதர்கள், பண்டிதர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்ரீராமாயணத்தை சேவிங்கோ அப்படின்பா. ஸ்ரீராமாயணத்துல சேவிச்சுட்டே இருப்பா அவள்லாம். ஸ்ரீராமாயணத்துல சேவிச்சுட்டு இருக்கும்போது யுத்த காண்டம் வந்துருத்து அப்படின்னு சொல்லிவிட்டா இந்த மாதிரி நடக்க போறதுதான் சண்டை போட போறாளாம் அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உடனே திருவஞ்சிக்களத்திலேயே தன்னுடைய படைகள், படை வீரர்கள் எல்லாத்தையும் திரட்டி கொண்டு தெற்கு நோக்க புறப்பட ஆரம்பிச்சுடுவாராம் அவர். இது என்னைக்காவது நடக்குமானா? இப்ப இருக்கிறதோ கலியுகத்துல. ஆனா இவர் நினைப்பது என்னவோ திரேதாயுகத்துல, துவாபர யுகம் கூட இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திரேதாயுகத்துல ராமன் அவதரித்தான். அந்த ராமாவதார தசைக்கே போய் இப்பதான் நடக்க போறது. சீதா பிராட்டி தூக்கிட்டு போயிட்டானமே அப்படின்னு உடனே புறப்படுவார். தான் தன்னுடைய படையை திரட்டி கொண்டு அந்த பக்கம் போய் சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாராம். நிச்சயமே அவருக்கு இன்னொரு ஆசை என்னன்னா ஸ்ரீரங்கத்துக்கு போகணும். விஷதேய சனகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம்னு விஷதேய சனகரே ரங்கயாத்ரா. நித்தியப்படி இவர் இருக்கிறதும் மலதேசத்துல, மலநாட்டுல, அங்கேருந்து புறப்பட்டு வந்து திருவரங்கத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவான். ஏன்னா இந்த திருவரங்கநாதன் மேலே அவருக்கு இருக்கக்கூடியது அத்தனை ஆசை அவருக்கு. இந்த திருவரங்க பெருமாளை போய் சேவிக்கணும். பதிகமே தான் சாதித்ததான அதாவது பிரபந்தம் பெருமாள் திருமடி இருக்கோ இல்லையோ, அந்த பெருமாள் திருமடியில முதல் பதிகமே திருவரங்கத்துக்காக தான். முதல் 2 பதிகமே சொல்லலாம். அப்ப அது பூரவே திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னின்னு ராமாயணத்தை கேட்கறது ஒண்ணும், மத்தொன்னு திருவரங்க நகருக்கு செல்ல வேணும், அந்த எம்பெருமானை போய் சேவிக்க வேணுங்கிற ஆசை. அவர்கள் மேல எத்தனை பிரீதி இருந்ததுன்னா இந்த பாகவதர்கள் மேலே அவர்களுக்கு ததியாராதனம் சேவிப்பது, அவர்களுக்கு என்னென்னலாம் அனுகிரகங்கள் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும், அனுகூலமா என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் சேவிப்பார் சுவாமி குலசேகர பெருமாள். இப்படியே ஓடிட்டு இருந்தது. இங்க மந்திரிமார்கள் எல்லாம் இவர்களுக்கு, மந்திரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் இவர் அரசவைக்கே வரமாட்டேங்கிறார், மந்திரி சபைக்கே வரமாட்டேங்கிறார், நாட்டை பார்த்துக்கணுமோ என்னவோ தெரியல, ஆனா இவர் இதையே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த பாகவதர்கள் எல்லாம் வந்து இங்கேயே தங்கிட்டு இருக்காளே அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு இந்த தங்க நகைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் ஏதோ காணா, இது இவாளே எடுத்து வச்சுட்டு இவர்கள் தான் பாகவதர்கள் தான் அதை திருடிட்டா அப்படின்னு சொல்ல, அப்ப அவருக்கு வந்ததே கோபம். ஆரங்கட பரநண்பர் கொள்ளாருன்னு அப்படின்னு குடப்பாம்பில் கையிட்டவர் இந்த குலசேகர பெருமாள். பாகவதர்களை போய் இந்த மாதிரி குத்தம்லாம் சொல்லலாமா? பாகவதர்களை ஒரு நாளும் குத்தம் சொல்லுவது கூடாதே. நீங்கள்லாம் பாகவதர்கள்ட்ட அபச்சாரப்படுறீங்களே, அவர்களா நகையை திருடிருப்பா, அவள்லாம் ஒரு நாள் திருடிருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி
ஒரு குடத்துக்குள்ள பாம்பு போடுங்கோ, பாம்பு போட்டு அதுக்குள்ள நான் கையை விடுறேன், ஒருவேளை இவர்கள் திருடி இருந்தார் என்னார், அது நம்மை தீண்டட்டும் அப்படின்னு சொல்லி குடப்பாம்பில் ஆரங்கட பரநண்பர் உள்ளார்ன்னு வாரங்கொட குடம்பாப்பில் கையிட்டவர், வாரங்கட குடப்பாம்பிலே கையிட்டவர் யாரு என்னால் அது குலசேகர பெருமாள். இந்த பாகவதர்கள்லாம் ஒரு நாள் தவறு செய்ய மாட்டார்கள், அவர்கள் திருடி இருக்க மாட்டார்கள், அவர்களை சொல்லுவதே தப்பு, குற்றம், அது பெரிய அவசாரம், அது செய்வதே கூடாது என்று சொல்லி குடப்பாம்பிலே கையிட்டவராகவும் அப்பேற்பட்டவராக இருந்ததான குலசேகர பெருமாள் மாசியிலே புனர்பூச திருநட்சத்திரத்திலே பண்ணாரே. இந்த திருநட்சத்திரத்தில் அவதரித்தவர்கள் நல்லவர்கள் எல்லாம் இந்த உலகமே போற்றும்படியாகத்தானே இருந்தார்கள். நல்லவர்கள் கொண்டாடும் நாள் அப்படின்னா அது இந்த நாள். இந்த நாள் மாசி மாசம் புனர்பூச திருநட்சத்திரம். இந்த திருநட்சத்திரத்துக்கு முப்புரியூட்டிய திருநட்சத்திரம்னு பேர். 3 விஷயங்களை பார்த்தோம் இல்லையோ, ராமனும் க்ஷத்திரிய வம்சம், ராமன் அவதாரம் பண்ணதும் புனர்பூச திருநட்சத்திரம், ராமனுடைய குலசேகரம் அதாவது குல தெய்வமும் ரங்கநாதன், இவரை பார்த்தா இவரும் புனர்பூசம், அதே போல இவருக்கு குலப்பெருமாளும் ரங்கநாதன், அதே போல இவர் அவதாரம் பண்ணதும் க்ஷத்திரியனாக. இப்படி இருந்தாலுமே கூட பரம சீவைட்டவராகத்தானும் எழுந்தருளி இருந்தார். நிச்சயம் வரணும், பெருமாளை சேவிக்கணும். ஏன்னா இவர் ஆழ்வார்கள் மங்களாசாசனம்னு சொன்னாலே திவதேசங்களை மங்களாசாசனம் பண்றது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. ஒவ்வொரு ஆழ்வாரும் பல பல திவதேசங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. கீழே சொன்னேன், ராமாவதாரம்னு சொன்னால் இவரை தவிர ராமாவதாரத்தை கொண்டாடுவதற்கு மற்றொரு ஆழ்வார் இருந்ததில்லை, அப்படிதான் சொல்லணும். இவர் இப்படின்னா இதுக்கப்புறம் அவதாரம் பண்ணவர் பெரியாழ்வார். அவர் கண்ணனை தான் தன்னுடைய குழந்தையாக பாவித்து கொண்டு அவரை கொண்டாடினார். ஆண்டாளும் அப்படித்தான் இருந்தா. அதே போல அடுத்தது பார்த்தோம்னா தொண்டரடிப்புடியாழ்வார் திருவரங்கநாதனே எல்லாம் என்று இருந்தவர். திருப்பானாழ்வார் அந்த எம்பெருமானையே போய் சேர்ந்தவர். அதே போல திருமங்கை ஆழ்வார்னா மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் இல்லாத பெருமை, தனிப்பெருமை என்னால் அந்தந்த திவதேசங்களுக்கே சென்று அங்கே மங்களாசாசனம் பண்ண பெருமை திருமங்கை ஆழ்வாரை சேரும். அப்படி இருக்கக்கூடிய கிரமத்திலே குலசேகர பெருமாள் அப்படின்னு சொல்ற அவருக்கு மற்றொரு பெருமை, ஒரே ஒரு பிரபந்தம் தான். ஒரு பிரபந்தம் பாடி அந்த எம்பெருமானை போய் சேரணும்னு ஆசைப்பட்டு ராமனைத்தான் பாடினார். ஆனா கடைசியா தானும் புறப்பட்டு சென்னதுன்னு பார்த்தா அவர் பிரம்மதேசத்துல இருக்கக்கூடியதான அந்த விடத்திலே அந்த பெருமாள் அந்த இடத்துல மன்னார்கோவில் அப்படின்னு சொல்லப்படுகிற விடத்திலே தானும் புறப்பட்டு சென்னார். அங்க ராஜகோபாலனாக பெருமாள் எழுந்துள்ளி உள்ளார். நினைச்சது என்னவோ ராமனை, போய் சேர்ந்தது என்னவோ கண்ணன பெருமானுடைய திருவடிகளிலே. அதுக்கு அந்த பெருமை உண்டோலி அவருக்கு. அவர் பிரபந்தம் பாடும் பொழுது 105 பாசுரங்கள் தான் மொத்தம். இந்த 105 பாசுரங்களிலே ராமாவதாரத்தை பலவிடங்களிலே கொண்டாடி அதற்கப்புறம் ஒரே ஒரு பதிகம் தேவகி புலம்பிய புலம்பல் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தை தானும் தொட்டு கொண்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய நம்ம அமுதெல்லாம் பண்ணுவோம். அமுது பண்ணிட்டோம்னா அது சாப்பிட்றதுக்கு நிறைய இருக்கும். கடைசியா என்னதான் கரிமது இருந்து கூட்டு பிரசாதம் இருந்தாலும் கடைசியா கொஞ்சம் ஊறுகாய் சேர்த்துட்டு அதை தொட்டுன்னு சாப்பிட்றது வழக்கமா வச்சுருக்கோமோ இல்லையோ, கடைசியா ஊறுகாய் அப்படின்னு சொல்ற மாதிரி இவருக்கு மற்ற எல்லா பதிகத்திலையும் ராமாவதாரத்தை கொண்டார், ரங்கநாதனை கொண்டாடினார், எல்லா திவதேசத்தையும் கொண்டாடினாலும் ஒரே ஒரு பதிகம் கெட்டாவதாரத்துக்கு தனியா வச்சுட்டார், தேவகி புலம்பிய புலம்பலாக. அதை தவிர பார்த்தோம்னா பதிகமே ராமனை கொண்டாடும்படியா, ராமனையா கொண்டாடினார் பதிகத்திலாம், ரங்கநாதனை கொண்டாடினார். ரங்கநாதன் அவர் தான் அவருக்கு குலப்பெருமாளோ இல்லையோ, அந்த பெருமாளை தானே போய் சேரணும்னு ஆசைப்பட்டார். அங்க நித்தபடியே போய் திருவரங்கநாதனை சேவிக்க வேணும் என்று ஆசைப்பட்டார். அது நடந்ததா அப்படின்னா இவர் புறப்பட்டு ரங்கநாத யாத்திரை போறேன்னு சொல்லிட்டு வருவாராம். வந்தா அந்த பக்கத்துல ஏன்னா இந்த சேனாதிபதிகள் மந்திரிமார்கள் வெள்ளம் பாப்பா இவரே அங்க புறப்பட்டு போயிட்டாரா, நம்ம என்ன பண்றது அப்படின்னு இவர் போற வழியில அங்கிருந்து சீவைட்டவார்கள் எல்லாம் அனுப்பிச்சு வச்சுடுவாராம். அனுப்பிச்சு வச்சுட்டா சீவைட்டவர்களை பார்த்து அதை சேவிச்ச அந்த குஷியில என்ன பண்ணுவார், திரும்ப அவளெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிடுவார். இங்க மந்திரி அங்காத அந்த தன்னுடைய தான் இருக்கக்கூடிய அந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு அவர்களுக்கு பந்தோபஸ்து எல்லாம் பண்ணி நல்லதெல்லாம் கொடுத்து, வேஷ்டி கொடுத்து, இருக்க இடம் கொடுத்து, சாப்பாடு போட்டு, ததியாராதனங்கள் எல்லாம் செய்வித்து அங்கேயே இருக்க செய்வார். திரும்பவும் ராமாயண கதை ஆரம்பிச்சிடும். இப்படியே பண்ணி கொண்டிருந்தவர் திருவரங்கநாதனை போய் சேவிக்க வேணும் என்று ஆசைப்பட்டாரோ இல்லையோ, அந்த திருவரங்கநாதன் அப்படின்னு சொன்னா படுத்துட்டு இருக்கிற பெருமாள் இருக்காரோ இல்லையோ, அவர் கண்ணனுக்கு பிரதிநிதியாக
நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்பெருமாள் இருக்காரு இல்லையோ அவர் ராமனுக்கு பிரதிநிதியாக, அப்படிதான் நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லுவது உண்டு. ஆஹா, அந்த எம்பெருமான போய் சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். முதல்ல திருவரங்கத்தை மங்களாசாசனம் பண்ணுகிறார். இருளுவிய சுடர்மணிகள் இமைக்கு நெத்தி எனத்துத்தி அணிவனம் ஆயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவளங்கை அலர்வள் அலையை மேவி திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திறக்கையால் அடிவருளப் பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தைக் கண்டுகொண்டு என் கண்ணினகள் என்னுகொளோ கழிக்கு நாளே. இன்னைக்கு நான் போய் அந்த பெருமாளை திருவரங்கப் பெருநகர் இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி எனத்துத்தி அணிவனம் ஆயிரங்களார்ந்த பெருமாள் வைகுண்டேது பரேலோகி ஏஷியாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே உட்டர சிந்தியாத்மா பக்தேர் பாகவதேஷான்னு எம்பெருமான் மேல ஸ்ரீவைகுண்டத்துல பக்தர்களோடும் பாகவதர்களோடும் அப்படியே இருக்கான். பெருமாள் திருவோலக்கம் இருக்கிறான். சாமகானத்தை அங்கே கேட்டுக்கொண்டு இருக்கான். ஆனா திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமை இருக்கே, திருவரங்கம் அப்படின்னு சொன்னாலே அது ஸ்ரீவைகுண்டத்தை ஒக்கும். ஸ்ரீவைகுண்டத்துக்கு எத்தனை பெருமையோ திருவரங்கத்துக்கு அத்தனை பெருமை. ஏன் அங்கே காலம் இல்லை என்று சொன்னால் இங்கும் நம்மால் செலவு செய்வதற்கு காலம் இல்லை. அங்கே காலத்துக்கு வரையறை இல்லை. ஆனா இங்க இருந்துட்டோம்னா திருவரங்கத்தில் இருந்தா காலமே இல்லை. ஸ்ரீவைகுண்டத்தை சொல்லணும்னா என்ன சொல்லணும், அங்க காலம் நம்மை ஆட்படுத்தாது. ஆனா இங்கே காலமே நம்மை ஆட்படுத்தும். எப்படின்னா பகவானுக்கு கைங்கரியங்கள் பண்ண வேணும். திருவரங்கத்தில் எம்பெருமானுக்கு அத்தனை கைங்கரியங்களும் பண்ண வேணும் அப்படிங்கிற துடிப்பிலேயே கைங்கரியத்திலேயே பொழுதுபோக்கும்படியாகத்தான் எம்பெருமான் அங்க இருக்கிறவா அத்தனை பேரையும் வச்சிருக்கான். ஆஹா, அத்தனை பெருமை. அங்கே பெருமாள் சயன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் இவர் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த எம்பெருமானை திருவரங்க பெருநகருள், பெருநகர் பெரிய நகரம். ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு என்ன பேரு, அதுக்கு கலங்கா பெருநகரம்னு பேரு. திருவரங்கத்துக்கு அதாவது ஸ்ரீவைகுண்டத்துக்கு கலங்கா பெருநகரம் அப்படின்னு பேர். ஆனா இதற்கு என்ன சொல்றார், திருவரங்க பெருநகர். இந்த திருவரங்க பெருநகருக்குள்ளே தென்னீர் பொன்னி காவேரி ஓடுதோ இல்லையோ, அந்த காவேரி அங்கே ஓடுவதோ விரஜை தீர்த்தம், இங்கே ஓடுவதோ காவேரி. காவேரி விரஜாசேயம் வைகுந்தம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேசையா பிரத்யக்ஷம் பரமம்பதம். பரமபதம் அப்படின்னு சொன்னா அது அங்கு இருக்கக்கூடிய கலங்கா பெருநகரம். இது திருவரங்க பெருநகர் அப்படின்னு சொல்லப்படுகிற திருவரங்கமோ ஸ்ரீரங்கமோ எம்பெருமான் இருக்கக்கூடிய இடமோ இது திருவரங்க பெருநகர் சொன்னார். அங்கே ஓடுவதோ விரஜை தீர்த்தம், இங்கே திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி தெளிந்து ஓடக்கூடியதான தீர்த்தம் இருக்கே காவேரி தீர்த்தம். காவேரி நதி ரசிகனாக எம்பெருமான் தானும் ஒரு பக்கம் அம்மா மண்டப காவேரி என்னும், மற்றொரு பக்கம் வடதிருக்காவேரி என்னும், தென்திருக்காவேரி என்னும் இரண்டு காவேரி நதிகளுக்கு இடையிலே எம்பெருமான் தன்னுடைய அதே தெற்கு பக்கத்தில் விபீஷணாழ்வானுக்குத்தானும் சேவசாதித்துக் கொண்டு அந்த பக்கம் பின்புறத்தை வைத்துக்கொண்டு குடதிசை முனிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவண துயிருமா கண்டு உடலனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன்னு தொண்டரடிப்பொடியாழ்வார் தெரிவித்தது போல தானும் தெற்கு நோக்கி சயனித்துக் கொண்டுள்ளான். அந்த பெருமாளை திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமளம் கருமணியை கோமளம். பெருமாள் என்ன சொன்னார், திறக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும். அந்த தீர்த்தமானது எம்பெருமானுடைய திருவடிகளை அப்படியே ஸ்பரிசிக்கிறது. எப்படி தூயபெருநீர் யமனைத்துறைவன் அப்படின்னு ஆண்டாள் தெரிவித்தாளோ இல்லையோ, தூயபெருநீர் அப்படின்னு சொன்னா அதுக்கு தூய்மைன்னு எப்படி வந்ததுதான் தெரியுமா, கெட்டாவதாரத்துல தூயபெருநீர் யமுனைத்துறைவன் பாசுரம் பண்ணா. இங்கேருந்து இக்கரையிலேருந்து பெருமாளை குழந்தைய தூக்கின்னு போனாரோ இல்லையோ, இக்கரையிலேருந்து ஒரு பொட்டியில வச்சுட்டு குழந்தைய வச்சுட்டு அப்படி இங்கேருந்து வசுதேவர் அக்கறைக்கு போனா இந்த யமுன தீர்த்தமானது வேகமா அப்படியே பிரவாகமா வந்தது, பெருசா ஓடி வந்தது. இவர் மேல தூக்கி வச்சுட்டு இருக்கார், அப்படி மேலும் வரைக்கும் போச்சு. இவர் பயந்தப்பட்டார், இவ்வளவு ஜலம் ஓடுறதே என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு நினைச்சா நேர போய் அந்த பெருமானுடைய திருவடி, சின்ன குழந்தையோட திருவடி இப்படி இருக்கோ இல்லையோ, அதை போய் அப்படி ஸ்பரிசிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி கொடுத்தான். அப்ப என்ன ஆறுத, பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் எப்படி திருவிக்கிரமாவதாரத்திலே பெருமாள் வாமனமூர்த்தி தானும் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று சொல்லி தானும் பெருமாள் தன்னுடைய திருவடியை நீட்டினான். அது சத்தியலோகம் வரைக்கும் போச்சு. போனா பிரம்மா தானும் ஸ்ரீபாத தீர்த்தம் என்னை படைத்தவனுடைய தீர்த்தம் வேண்டும் என்று அவர் ஸ்ரீபாதத்தை ஸ்வீகரித்தார்.
அங்கிருந்து விட்டாரோ இல்லையோ, விட்ட உடனே அந்த தீர்த்தமானது கொட்டித்து இது கீழே விழுந்ததுன்னா பூரா இந்த உலகம் பூரா பிரளயமாயிடும் அப்படின்னு சிவபெருமான் தானும் தன்னுடைய தலையிலே தாங்கி கொண்டாரத்தை அந்த தீர்த்தத்தை சிவபெருமான் தலையில வச்சிருந்தார். ஏன் வச்சிருந்தார் சுவாமின்னா, அவருக்கு நிறைய தோஷங்கள்லாம் இருக்கு, அந்த தோஷங்களை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டும், பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான் நமக்கு வேணும் அப்படின்னு நினைத்து தன்னுடைய தலையிலே அத்தனையும் வச்சுட்டார். அவர் ஸ்ரீபாத தீர்த்தம் சாத்தார், அது பூரா இங்க விழுந்தது. இந்த அதாவது சிவபெருமானுடைய தலையிலே வந்து வைத்துக்கொண்டு பலகாலம் அங்கேயே இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி விட்டார். கங்கா என்ன, பாகீரதி என்ன, அலகநந்தா என்ன அப்படின்னு 3ஆ ஓடி வந்தது அங்கே. இது பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் திரிவிக்ரமாவதாரத்திலே. சரி, கெட்டாவதாரத்திலே தீர்த்தம் என்று சொன்னால் ஸ்ரீபாத தீர்த்தம்னு சொன்னா அது இந்த யமுனையானது மேல ஓடி போய் பெருமானுடைய திருவடியை ஸ்பரிசிச்சது. ஸ்பரிசிச்சுட்டு மேலேருந்து கீழே வந்துடுது. அதனால ஏற்பட்டதான தூய்மைதான் தூயவர்ணீர் யமுனை துறைவன் அப்படின்னு சொல்லலாம். மற்றொரு அர்த்தம் சொல்றா, பெருமாள் ஜலக்கிரீடை பண்ணுவாராம். கெட்டாவதாரத்திலே பெருமாள் அந்த கோபிமார்களோடு சேர்ந்து யமுனையிலே தீர்த்தத்திலே தீர்த்தம் குளிப்பான். அந்த குளிக்கிற போது என்ன பண்ணுவானா, கண்ணனும் பலராமனுமாக தீர்த்தத்தை வாயில் எடுத்துக்க வேண்டியது, அப்படியே கொப்பளிக்க வேண்டியது, இப்படி மேலே எடுத்து அப்படி கொப்பளிப்பார். அப்ப பகவானுடைய வாய்க்குள்ள போயிட்டு அந்த தீர்த்தம் அப்படியே யமுனைக்குள்ள கீழே விழுதோ இல்லையோ, அதுதான் தூய்மை. அதற்கு யமுனைக்கு இருக்கக்கூடிய தூய்மை என்ன, பகவானுடைய அதராமிர்தம் உள்ளே சென்று திரும்பவும் கீழே விழுந்து யமுனையில விழுந்து அது ஓடுதோ இல்லையோ, அதுதான் தூய்மை. அப்படின்னா பகவானுடைய திருவடியை தொட்டதினாலே இருக்கக்கூடிய தூய்மை. அதே போல பகவானுடைய வாய்க்குள்ள சென்று அதராமத்தை பருகினதான இருக்கக்கூடிய தூய்மை. இதனாலதான் அதுக்கு தூய விரணியர் யமுனை அப்படின்னு சொன்னோம். இங்கே ராமாவதா அதாவது திருவரங்க பெருநகருக்குள்ளே பெருமாள் சாணிச்சிருக்கார். இப்படி சாணிச்சிருக்கும் போது ஒரு பக்கம் பார்த்தா தென்திருக்காவேரி ஓடுது, மற்றொரு பக்கம் பார்த்தா வடதிருக்காவேரி ஓடுது. அப்ப பெருமானுடைய திருவடியை கீழே கிழக்கு பக்கம் தானே போய் சேருது. இப்ப இங்கிருந்து புறப்பட்டு வருது, வடதிருக்காவேரி தென்திருக்காவேரி ரெண்டு வருது. பெருமானுடைய திருவடி பாசம் கிழக்க ஓடிதானே வெளியே போறது. அப்ப திரைக்கையால் அடி வருளப்பள்ளி கொள்ளும் கருமணி என்ன, கருமணி பெருமாள் இருக்காரே, கரு 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 கருன்னு பெருமாள் எழுந்தோடு இருக்காரோ இல்லையோ, கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு அந்த பெருமாளை போய் சேவிப்பது என்னாலோ என்றுகோளோ என் கண்கள் கழிக்கு நாளே. என்னைக்கு போய் அந்த பெருமானை நாம் சேவிக்க போகிறோமோ தெரியவில்லையே. கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண் இணைகள் என்றுகோலோ கழிக்கும் நாளே. என்னைக்கு போய் நான் அந்த பெருமானை போய் சேவிக்க போகிறேன் தெரியவில்லையே அப்படின்னு ஆச்சரியப்படுவாராம். ஆஹா, திருவரங்கம் என்பது வேறல்ல, ஸ்ரீவைகுண்டம் என்பது வேறல்ல, பரமபதம் என்பது வேறல்ல, திருவரங்கம் என்பது வேறல்ல. அங்கே ஓடுவது விரஜை, இங்கே ஓடுவது காவேரி. இங்கே இருப்பவன் ரங்கநாதன், அங்கே இருப்பவன் பரவாசுதேவன். ஆஹா, ரெண்டுக்கும் வாசி என்பது இல்லை. ஆனா அங்கே காலம் நம்மை ஒரு நாளும் கட்டுப்படுத்த போவது கிடையாது. இங்கே பகவான் நம்மை காலமாக எப்பொழுதும் கட்டுப்படுத்தி கொண்டே இருப்பான்னா கைங்கரியத்துக்கா இத்தனை பெருமை. அந்த திருவரங்கநாதனை கொண்டாடினார் முதல் பதிகத்துல. அடுத்த பதிகம் வந்தது, இங்கே இந்த அரங்கன் முத்தத்தடியார்கள் ஈட்டங்கண்டிட கொடுமேல் அது காணும் கண்பயனாவதே. பகவானிடத்துல சேஷத்தப்பட்டு கிடக்க வேணும். ஆனா அதே போல பாகவதர்களிடத்தும் நாம் கட்டுப்படுத்தி அவர்களுக்கு அடிமை செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா. அதை சொல்றதுக்காகத்தான் 2வது பதிகத்திலேயே தேட்டருந்திரல் தேனினை தென்னரங்கனை வாட்டமில் மணமால ஆழ்மனை மார்பொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்தடைக்கும் மெய்யடியார்தம் ஈட்டங்கண்டிட கொடுவேல் அது காணும் கண்பயனாவதே. கண்ணு பெத்ததுனைய பயன் என்ன தெரியுமா, அந்த ஈட்டங்கண்டிட கூடுமேல் அது காணும் கண்பயனாவதே. இவர்கள் பாகவதர்களோடு சேர்ந்து பாகவத சமூகமாக இருக்க வேணுமே. அதை சொன்னவர் தான் குலசேகர பெருமாள் 2வது பதிகத்திலே. ஏன்னா நம் சம்பிரதாயத்துல பகவான மாத்திரம் துதித்து கொண்டு அவனை மாத்திரம் நினைத்து கொண்டு அவனுக்கே தொண்டு செய்து கொண்டிருப்பதை காட்டிலும் பாகவதர்களிடத்துல ஊற்றத்தோடு இருக்க வேணும் என்றுதான் பூர்வாச்சாரர்கள் அத்தனை பேர் சொல்றா. அதுல முக்கியமா பார்த்தோம்னா பிள்ளவலகாரியன் தானும் தெரிவிக்கிற பொழுது, ஏன் ஆழ்வார்கள் அத்தனை பேருமே அத்தச்சாரம் சொல்லியிருக்கா. பிள்ளவலகாரியன் தானும் தன்னுடைய ஸ்ரீசுக்தியில சொல்ற போது நம்மாழ்வார் 2 பதிகம் பாடியிருக்கார், அதே போல திருமங்கை ஆழ்வார் 2 பதிகம் பாடியிருக்கார், அதே போல குலசேகர பெருமாள் 1 பதிகம் பாடியிருக்கார். இதெல்லாம் சொல்றா. நம்மாழ்வார் பாடினது 6 பாடியிருக்கார். பகவானை பத்தி அத்தனை பதிகத்துல பாடியிருந்தாலுமே கூட
பாகவதர்களை கொண்டாட வேணும்னு 2 பதிகத்தில் பாட்டிருக்காரு இல்லையோ. நெடுமார்க்கடிமைங்கிற ஒரு பதிகத்திலும் பயிலும் சுடரொளி மூர்த்திங்கிற மற்றொரு பதிகத்திலும் 2 பதிகத்திலும் பாகவதர்களை கொண்டாட வேணும்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ. அவர்களே நமக்கு சுவாமின்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ. இது நம்மாழ்வார் சொன்னது. சரி, அதே போல நன்னாதவாழ உணன் அப்படிங்கிற பதிகத்திலையும் இதெல்லாம் ஆறு சொல்லியிருக்கா. திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியிலே தானோ பாகவதர்களை கொண்டாட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப அது திருமங்கை ஆழ்வாருடைய பங்காக வகித்தது. அதே போல குலசேகர பெருமாள் தேட்டருந்திரல் தேன் அப்படிங்கிற பதிகத்திலே கண்ணனம் பெருமான் சொன்னதையே கண்ணனம் பெருமான் என்று சொல்லியிருக்கார் தன்னுடைய பகவத்கீதையிலே. போதயந்த பரஸ்பரம் அப்படி சொல்லியிருக்கார். மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதயந்தஷ மாம்பக்தியா துஷ்யந்திச்ச ரமந்திச்சான்னு கண்ணன் கீதையிலே சொல்றார். துஷ்யந்திச்ச ரமந்திச்ச துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. கேட்கணும், சந்தோஷப்பட வேணும், ஆனந்தப்பட வேணும். கேட்கணும், சந்தோஷப்பட வேணும், ஆனந்தப்பட வேணும். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். துஷ்யந்திச்ச ரமந்திச்சன்னா ரெண்டுமே சந்தோஷம் தான், சந்தோஷம் தான். சரி, என்ன ரெண்டு விதமா சொல்லியிருக்காரு. என்ன சந்தோஷம்னா சொல்லி ஆனந்தப்பட வேணும், கேட்டு ஆனந்தப்பட வேணும். 2 விஷயம் இருக்கும் இல்லையோ. சொல்லதினாலே ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்தம், கேட்பதினாலே இருக்கக்கூடிய மற்றொரு ஆனந்தம். அப்ப 2 பக்கமும் துஷ்யந்திச்ச ரமந்திச்சன்னு சொல்லுவதன் மூலமாக 2 விதமா சொல்றோம், கேட்கிறோம் அப்படின்னு இருக்கோ இல்லையோ. அதைத்தான் போதயந்த பரஸ்பரம் அப்படின்னா சொல்லத வேண்டும், சொல்லுவதை கேட்க வேண்டும், கேட்ட பிற்பாடு நாமும் திரும்ப சொல்ல வேணும். இதைத்தானே சொல்ல வேணும். அதைத்தான் சொல்லியிருக்கார் இங்கே. ஏறடத்ததும் ஏனமாய் நிலங்குண்டதும் முன்னு ராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வன்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் திருமுத்தம் சேரி செழுஞ்சேரியின் சென்னிக்கு அணிவனே என்று தெரிவித்தார். அதாவது ஏறடத்ததும் ஏனமாய் நிலங்குண்டதும் முன்னு ராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வன்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் திருமுத்தம் சேரி சேவடி செழுஞ்சோறு என் சென்னிக்கு அணிவனே. இது 2வது பதிகத்திலே மொத்தம் 105 பாசுரங்களோ இல்லையோ. அந்த 105 பாசுரங்களுக்குள்ளே மொதோ பதிகம் திருவரங்கத்துக்காக, 2வது பதிகத்திலும் அவர் பாகவதர்களிடத்தில் இருக்கக்கூடிய சேஷத்துவத்தை காண்பிக்க வேணும் என்பதாக இந்த இடத்துல ஒரு பாசுரம் பாடுகிறார். ஏறடத்ததும் மேரமாய் நிலங்குண்டதும். பெருமாள் எத்தனை அவதாரங்கள் பண்ணினான், பல பல அவதாரங்கள். மத்ஸ்யாவதாரம் என்ன, கூர்மாவதாரம் என்ன, வராகாவதாரம் என்ன, நிசிம்மாவதாரம் என்ன, அதுக்கப்புறமாக நிசிம்மாவதாரம், பார்கவராமாவதாரம், ஸ்ரீராமாவதாரம், ஸ்ரீ பலராமாவதாரம், ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம், கல்கி அவதாரம் என்ன பல பல அவதாரங்களை எம்பெருமான் பண்ணுகிறான். அந்த அவதாரங்கள்ல ஒண்ணு ஒன்னா சொல்றார். முதல்ல ஏறடத்தது, அதாவது ரிஷபங்களை 7 ரிஷபங்களை முடித்ததாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை சொல்றார். ஏறடத்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும், தான் ஏனமாய் ஒரு பன்றியாகத்தானும் வராகப் பெருமானாகத்தானும் அவதாரம் பண்ணி பூமி பிராட்டியை ரட்சித்துக் கொடுத்தானே அப்படின்னு பார்த்தா, பூமி பிராட்டியை இடர்ந்தெடுத்தானே அப்படின்னு பார்த்தா அது வராக அவதாரம். ஏறடத்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும் முன்னி ராமனாய் ராமாவதாரம் பண்ணினானே, முன்னி ராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி. முன்னி ராமனாய் தானும் பலராம அவதாரம் பண்ணினான், தானே ராமாவதாரம் பண்ணினான். அதற்கப்புறமா ஏறடத்தது நேரமா நிலங்கண்டது முன்னே ராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி. அவன் மேலத்தானும் திருவிக்கிரமாவதாரம் பண்ணினான் இல்லையோ. அதெல்லாம் சொல்லி பாட வேணுமா. ஸ்ரீரங்கத்திலே அரங்கன் திருமுத்தம் அப்படி சொல்றாரு இல்லையோ. இந்த இடத்துல ஒரு பாசுரத்திலே அரங்கன் திருமுத்தத்து அடியார்கள், திருவந்தல பேசும்போதெல்லாம் அரங்கன் திருமுத்தத்தடியார்கள் இருக்கிற கோட்டியிலேன்னு சொல்லுவார்கள். அப்படின்னா அரங்கன்னு சொன்னாலே அரங்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருமாக சேர்ந்து, அந்த அரங்கத்திலே திருவரங்கம்னு சொன்னாலே அத்தனை பெருமையோ இல்லையோ, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாகவதர்கள் எல்லாருமாக தான் என்ன பண்றாளா, அவர்கள் சொல்ற போது 2 பேர் பேசுகிறார். இப்படி ஒருத்தர் இந்த அவதாரத்தை சொல்லுகிறார், மற்றொருவர் மற்றொரு அவதாரத்தை சொல்லுகிறார். 2 பேருமா அவதாரத்தை சொல்ல சொல்ல இவர்கள் கண்ணுல துஷ்யந்திச்ச ரமந்திச்சன்னு சொன்ன போலியோ, அந்த துஷ்யந்திச்ச ஒருத்தர் சொல்றார் கேட்டுகிறார், ரமந்திச்ச சொல்லி ஆனந்தப்படுகிறார், கேட்டு ஆனந்தப்படுகிறார். அப்படி 2 பேருமாக சொல்லி ஆனந்தப்பட்டு கேட்டு ஆனந்தப்பட்டு அப்படி பேசி கேட்டு கொண்டு வருவதனாலே என்ன ஆறதான், கண்கள்ல அப்படியே ஜலமாக கொட்டுகிறதாம். ஆஹ்லாத சீத நேத்ராம்புகு புலகீகிருத காத்திரவான் சதா பரகுணாவிட்டா திரட்டபியா சர்வதேகிபிகி அப்படின்னு ஒரு பிரமாணம். அந்த பிரமாணத்தின் பிரகாரம்
யாரை சேவிக்கிறது ரொம்ப பெருமையானா பகவானை சேவிக்கிறது பெருமைதான். பகவானை சேவிப்பது ரொம்ப வசதி தான். பாகவதர்களை சேவிப்பது வசதி தான். ஆனா அதை காட்டிலும் உயர்ந்தது கண் பெற்றதனோட பயன் எது தெரியுமா என்று கேட்டா சொல்றா, ஒரு பாகவதன் பகவானை பத்தி சொல்லுகிற பொழுது அப்படியே நைந்து உருகி கண்களிலே தீர்த்தம் அப்படியே கொட்டுறதோ இல்லையோ, அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாகவதனை சேவிப்பது பரம ஆனந்தம். அதுவே கண் பெற்றதனுடைய பயன் அப்படின்னு சொல்றா. ஆஹா, அப்படி சொல்றா. வன்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு. அந்த இவா 2 பேரும் பேசிக்கிறாள் இல்லையோ, இந்த அவதாரத்தை பத்தி பேசிக்கிறா, சொல்லிக்கிறா கேட்டுக்கிறா, சொல்லிக்கிறா கேட்டுக்கிறா, அப்படியே சொல்லிட்டே இருந்தாளாம். அரங்கன் திருவீதிகளிலே சொல்லிட்டு இருக்காளா. சொன்னா இவர் ஒண்ணு அவதாரம் சொல்றாரோ இல்லையோ, உடனே இவர் அழறாரு. இவர் மேல ஒரு அவதாரம் சொன்னாரோ இல்லையோ, அவருக்கு அழுகு வருது. 2 பேருமாக வன்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு இப்படி சொல்லிட்டே இருந்தா ஜலம் கீழே ஓடுறது. திருவரங்கத்துல வீதிகளிலே மணலா இருந்தது. இன்னைக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு இருந்தது இல்லையோ, அந்த மணல்ல ஓடுறதான். ஓடினா வன்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் திருமுத்தம். அதுல அரங்கன் திருமுத்தத்துல அப்படியே ஜலமா ஓடுறதான், பேராறு போல ஓடுதான். அதை எடுத்தாராம். குலசேகர பெருமாளுக்கு நெத்தியில திலகம் இட்டுப்பதற்கு திலகம் இல்லையா. அவர் என்ன பண்ணாராம், இதெல்லாம் எனக்கு திலகம்னு ஒண்ணு தனியா வேண்டாம், எனக்கு பாகவதர்களுடைய உச்சிட்டமே வேணும். என்ன உச்சிட்டம்? இவா 2 பேர் பேசினாலோ இல்லையோ, கண்ணிலே ஜலமா கொட்டித்தோ இல்லையோ, அது கீழே ஓடித்தோ இல்லையோ, அது கீழே போய் அங்க இருக்கக்கூடிய மணல்ல பூரை இது ஒரு குளமா படுது. அது பிசுக்கு பிசுக்குன்னு படுது. அதுல எடுத்து அதை அப்படியே குழைச்சி இட்டுனுடைய திலகமா வன்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் திருமுத்தம் சேரிசி சேவடி செழுஞ்சோறு என் சென்னிக்கு அணிவனே. என்னுடைய நெத்திக்கு நான் திலகமிட்டு கொண்டு வேணும் என்று நினைத்தேன். எனக்கு திலகம் கிடைக்கல. இது அரங்கனுடைய அடியார்களுடைய உச்சிஷ்டம் அல்லவா. அவர்களுடைய திருக்கண்களிலிருந்து வந்ததான பக்தி பிரவாகத்தோடு வந்ததான கண்ணீர் அல்லவா. அந்த கண்ணீரும் மணலுமா சேர்ந்தது. இது 2ஐயும் சேர்த்து நான் குழைச்சு நான் என்ன பண்ணிட்டேன், நெத்திக்கு திலகமிட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு பக்தி இருக்குமாண்ணா? நம்மளெல்லாம் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், அடடா நம்மளே இத்தனை அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கு என்னென்னோ வெள்ளையா தைலம் சேர்த்துட்டு கழும்பு சேர்த்துட்டு என்னென்னவோ பண்ணிட்டு முதல்ல ஒரு கோட்டிங் போட்டுக்கிறோம், அதுக்கு மேல ஒரு கோட்டிங் போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில போறதுக்கு முன்னாடி ஒரு கோட்டிங். அப்ப 3 கோட்டிங் போட்டுண்டு அதுக்கு மேல திருமணம் எது சேர்த்துக்கிறோமோ அது அப்படியே கொஞ்சமா அப்படியே மெதுவா வெளியில தெரியுதா தெரியலையா இல்லையா போகுதாங்கிற அளவுக்கு நம்ம சாத்தி கொண்டு போனால் அப்ப நமக்கு அதுல எம்பெருமானுடைய திருவடிகளை சேர்த்து கொள்ள வேணும் அப்படிங்கிறதுல அது நமக்கு புரியவே இல்லை. ஆரோ நம்மளை போனா அவ்வளோ இப்போ சரிப்பா ஏதோ படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமே தவிர, நம்மளை பார்த்தா 2 பேர் 2 பேர் நம்மளை பார்த்தா கோவிந்தான்னு சொல்லணும். நம்மளை போற போது கோவிந்தான்னு அவ சொல்லட்டும், சொன்னா அவளை பார்த்து நம்மளும் திருப்பி கோவிந்தான்னு சொல்லணும். இப்ப நம்ம திருமண்காப்பு இட்டுண்டு போவதனாலே ஒருத்தன் கோவிந்தான்னு சொல்லலாம் இல்லையா, அவனுக்கு தானே நல்லது. இப்ப அவனுடைய அவன் வாழ்க்கையில பெருமாளை சேவிக்கிறதுக்காக கோவிந்தான்னு நிக்கா சொல்லிப்பானா? சொல்லிக்க மாட்டான். ஏன்னா பழிக்கிறதா நினைச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா பழிக்கிறதா சொல்லிண்டு நினைத்தால் கூட அது பகவானுடைய திருநாமத்தை சொல்லுகிறான் அப்படிங்கிறது வருது இல்லையோ. அப்ப பெருமாள் என்ன சொல்றார், உன்னை பத்தாக்கி கொள்ளுகிறார் எம்பெருமானுக்கு என் பேரை சொல்றது அவன் படிக்கிறதுக்காக சொன்னா கூட என்னுடைய திருநாமத்தானே சொல்லியிருக்கான். அப்படின்னா அவன் எவ்வளவு உயர்ந்தவன். அப்படின்னா இந்த பாகவதனுக்கு நம்ம அனுகிரகம் பண்ண வேண்டாமா அப்படின்னு பெருமாள் நினைச்சுக்கணும்னா, நம்ம அதுக்காக என்னை நீ என்னமாக கோவிந்தா என்று சொல்லலாம் அப்படின்னு அவன்கிட்ட வரடவும் போனோம்னா பெருமாளுக்கு என் பேரை தானே சொன்னா அதுக்கு சண்டை போடுறான் அப்படின்னு தோத்தாதா பெருமாளுக்கு. நம்ம 4 பேரிடத்துல நம்ம அப்படி போய் அணுகுமுறையை மாற்றணும். இந்த அணுகுமுறையை மாற்ற போது அவனுக்கே வெக்கம் வந்துடும். அவன் திரும்ப வேற சொல்லவே மாட்டான் இனிமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அவன் உண்மையாலுமே பக்தியோடு கோவிந்தா என்று சொல்ல ஆரம்பிப்பான் அப்படிங்கிறது ஏற்படுதோ இல்லையோ. அத்தனை தூரம் அந்த பகவானுடைய பாகவதர்களுடைய சேஷத்தை தானும் விட்டுக்கொள்ள வேணும். சென்னிக்கு அணிவன் அப்படின்னா என்னுடைய நெற்றியிலே நானும் விட்டுக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும்னா, அந்த பாகவத சேஷத்திலே ஊற்றம் இருக்கக்கூடியதான குலசேகர பெருமாளை நாம் நினையாமல் இருக்க முடியாதோ இல்லையோ. ராமனை தெரிஞ்சுக்கணும் அப்படி சொன்னா குலசேகர ஆழ்வார தெரிஞ்சுக்கணும். ஏன் ராமன் அப்படின்னு சொன்னா ரமைதி இது ராமஹா. ரமைதி ரொம்ப ரம்யமாக இருப்பான். குழந்தைகளை எல்லாம் பிறந்த உடனே 4 தொட்டில போட்டிருக்கான். குழந்தைகளை ஒரு தொட்டில் முதல்ல ராமன், அதுக்கப்புறம் பரதன், அதுக்கப்புறம் லக்ஷ்மணன், அதுக்கப்புறம் சத்ருகனன். சுவாமி தப்பா சொல்றாரு உள்ள இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். முதல்ல ராமன் தான், 2வது பரதன் தான், 3வது லக்ஷ்மணன் தான், 4வது சத்ருகனன் தான்.
ஏன்னா முதல்ல கௌசல்யா அப்படின்னு சொல்றவளுக்கு ராமன் பிறந்தார். அதுக்கப்புறமாக கைகேயிக்கு பரதன் ஒரே பிள்ளை, சுமித்திரைக்கு தான் ரெட்ட பிள்ளை. அந்த சுமித்திரைக்கு ரெட்ட பிள்ளை தான் பகவான் அவதாரம் பண்ணினான், ராமனாக அவதாரம் பண்ணான், கௌசல்யக்கு பிறந்துட்டான். இது பகவானே அவதாரம் பண்ணது. சரி, அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காகவே அவர் பரதன் அவதாரம் பண்ணார். அவருக்கு எப்போதும் கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக. ஆனா பின்னாடி லக்ஷ்மண ஆழ்வான் தான் பண்ண போறார். ஆனா இவரும் கூடவே அவதாரம் பண்ணார். அப்ப பகவான் சொன்னா ராமனை சொல்லிட்டோம்னா, பரம பாகவதன்னு பரதனை சொல்லிட்டோம்னா, இப்ப சுமித்திர சொல்றா சாஸ்திர ஞானம் நிறைய தெரிஞ்சவளா. அவ என்ன பண்ணான்னா 2 தடவை பிரசாதத்தை வாங்கிட்டாளோ இல்லையோ, அந்த பாயசத்தை 2 தடவை வாங்கிட்டா. எதற்காக வாங்கிட்டான்னா, அவ ஸ்வீகரிச்சுக்கிற போதே அவ என்ன சொன்னான்னா, பகவான் தான் அதாவது நாராயணனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே ராமனாக அவதரிக்க போகிறான், அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு பிள்ளை வேணுமா. பாகவதனா பரதாழ்வான் இருக்க போறான், அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு பிள்ளை வேணுமா. அதுக்காக 2 பிள்ளை வேணும்னு நினைச்சாவும், அதுக்காக தான் 2 தடவை அந்த பிரசாதத்தை வாங்கி ஸ்வீகரிச்சா. அதனாலே இரட்ட குழந்தைகளா அவதாரம் லக்ஷ்மணனாகவும் சத்ருக்னாழ்வானாகவும் இருவரும் அவதரித்தார்கள். இப்படித்தான் கிரமம். குழந்தைகள்லாம் ஒரே அழுக அழுதுட்டே இருந்துதான். உடனே வசிட்டாச்சார பார்த்தாரா, கௌசல்யா இது என்னது ஒரே அழுகையா இருக்கே, என்னது இது கிரமமே மாறி இருக்கே அப்படின்னாராம். என்ன கிரமம்னா, பார்த்தா முதல்ல ராமனை சேர்த்திருக்கே, அதுக்கப்புறம் பரதனை போடாதே, முதல்ல லக்ஷ்மண ஆழ்வான போடுன்னாராம். போட்டா கொஞ்சம் அழுகுன்னு தான். அதுக்கப்புறம் சொன்னாரா, தனித்தனியாலாம் போடாதே, ஒரே தொட்டில போடு, ராமனையும் லக்ஷ்மணனும் ஒரு தொட்டில குழந்தைய போடு, அதுக்கப்புறம் பரதனை சத்ருகனை மதுரை ஒரு தொட்டில போடு. அழுகியே நின்று போச்சு. அப்ப இந்த குழந்தைய பார்த்தாலே, என்ன பார்த்தா ராமன்னு பேர் வை, ராமன்னு பேர் வை, ராமன்னு பேர் வை அப்படின்னு சொல்றது போலவே இருந்துதான். வசிட்டாச்சாரியர் பார்த்த உடனே ரமைதி இது ராமஹா, ரொம்ப ரம்யமாக இருக்கிறான் இல்லையோ, ரம்யமாக இருக்கக்கூடியவனை ராமன் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்பேற்பட்டது இந்த ராமனுக்கு அத்தனை பெருமைனா, இவருக்கு குலசேகர பெருமாளுக்கு பிரபன்னர்களுக்கு குலசேகரனாக, சரணாகதர்களுக்கு குலசேகரனாக தானும் அவதரித்திருந்தார். அத்தனை பெருமை உண்டு. இவர் அவதாரம், அதாவது நிறைய திவ்யதேசங்கள் ராமகிட்டாதி அவதாரங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். ஸ்ரீ ராமாவதாரத்துக்குன்னு அத்தனை பாசுரங்களும் பாடியிருக்கார். கிட்டாவதாரத்துக்கும் பாடியிருக்கார். சரி, அவதாரங்களுக்குள்ள ராமாவதாரத்தை கிட்டாவதாரத்தையும் பாடிட்டார். சரி, திவ்யதேசங்கள் அர்ச்சாவதார திவ்யதேசங்கள் எத்தனை திவ்யதேசங்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் அப்படின்னா, ரொம்ப குறைச்சலா பாடிருக்காரு. ரொம்ப குறைச்சல் அப்படின்னு சொல்லலாமான்னா, ஆழ்வார்களுடைய ஒரு பாசுரம் ஒரு துணுக்கு, ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன், இவ்வளவுதான். கபிஸ்தலம்னு ஒரு திவ்யதேசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த திவ்யதேசம் கபிஸ்தலம், திருக்கவித்தலம் அப்படின்னு சோழ நாட்டில் இருக்கக்கூடியது. தஞ்சாவூர்ல இருந்து திருக்குடந்த போற வழியில இருக்கக்கூடிய திவ்யதேசம். காவேரி கரையிலே. ஏன் இதுக்காக சொன்னேன்னா, காவேரி நதி தீர ரசிகன் எம்பெருமான். காவேரி நதி தீரத்திலேயே அத்தனை திவ்யதேசங்களை சேனத்துக்கு போறதுலேயே இருப்பார். முதல்ல சிறுவரங்கம் விட்டாச்சா, இதுக்கு திருவரங்கம் விட்டாச்சுன்னா, இதுக்கப்புறம் நேரம் முதல்ல ஸ்ரீரங்கப்பட்டம், இந்த கர்நாடக தேசத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டம், அங்கேயும் பெருமாள் சேனத்திருக்கோலம். திருவரங்கத்துக்கு வந்தா அங்கேயும் சேனத்திருக்கோலம். இதை விட்டு நேரம் இன்னும் கிழக்க போனோம்னா அப்ப கூடத்தான் சேனத்திருக்கோலம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிழக்க போனோம்னா கபிஸ்தலம், அங்கேயும் சேனத்திருக்கோலம். அதுக்கப்புறம் திருக்குடந்திக்கு போனா அங்கேயும் சேனத்திருக்கோலம். அதுக்கு கிழக்க இன்னும் கொஞ்சம் மாயவரத்துக்கு மயிலாடுதுறைக்கு போனோம்னா அங்கேயும் பெருமாள் பரிமளரங்கனாக தானும் சேனத்திருக்கோலம். இந்த காவேரி நதி தீரத்திலேயே எம்பெருமான் தானும் ரசிகனாக காவேரி தீரத்திலேயே சேனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெருமாளும் அத்தனை பெருமை. சரி, இந்த திவ்யதேசங்களே திருவரங்கத்தை பாடிருக்கார். அதுக்கப்புறம் தான் மலநாட்டில் அவதாரம் பண்ணாரோ இல்லையோ, அங்க இருக்கக்கூடியதான இடத்துக்கு திருவித்துவக்கோடுங்கிற திவ்யதேசத்தை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திருவேங்கடத்துக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். திருவேங்கடத்தை மங்களாசாசனம் பண்ணி அந்த மலையில ஏதானு ஒன்னாலும் இருக்க மாட்டேனா அப்படின்னு சொன்னவர். அதே போல திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் பண்ணி இருக்கார். அதே போல அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தெல்லதிருச்சித்திரகூடந்தன்னுள் அப்படின்னு திருச்சித்திரகூடத்தை மங்களாசாசனம் பண்ணி உள்ளார். இப்படின்னு பார்த்தோம்னா சில விதேசங்களை மாத்திரம் இவர் மங்களாசாசனம் பண்ணி உள்ளார். அதுக்கப்புறமா இந்த 2 திவ்யதேசங்கள் முதல்ல திருவரங்கத்துக்கு முடிச்சரா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திருக்கண்ணபுரத்துக்கா, அந்த கண்ணபுரத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் கிழக்கு கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடியதான திவ்யதேசம்
திரு கண்ணபுரம் ஆலநீர்க்கரும் அண்ண வந்தாலோ என்ன அந்த ஆச்சரியமாக கண்ணபுரத்தை தொழுகிற பொழுது அந்த ஆச்சரியமா பெருமாளைத்தானோ அத்தனை தூரம் மங்களாக கண்ணபுரத்து எம்பெருமானை கருமணியை கோமளம் அந்த கணபுரத்தின் கருமணியை அப்படின்னு சொல்றார். அத்தனை பெருமை திரு கண்ணபுரத்துக்காக மங்களாசாசனம் பண்ணவர், திருவேங்கடத்துக்காக மங்களாசாசனம் பண்ணுகிற பொழுது இந்த திருமலையில ஏதானும் ஒன்னா இருக்கு. என்னவா இருக்கணும்? மீனா இருக்கணுமா, குறுகா இருக்கணுமா, என்னவா இருக்கணும்? படியா இருக்கணுமா? படியாய்க்கிடந்துன் பவளவாய்க்காண்பேனே. மங்களாசாசனம் படியா இருக்கணும். அதாவது திருவேங்கடத்திலே படியாக இருந்து கொண்டால் அந்த படியா இருந்துட்டோம்னா எல்லாம் எப்போதும் பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கலாம். இல்லை இப்ப நம்ம மனுஷாலா பிறந்துட்டோம்னா நித்தப்படியே எப்போதுமே மங்களாசனம் பண்ணிட்டே இருக்க முடியுமா? சேவிச்சுட்டே இருக்க முடியுமா பெருமாளை? அர்ச்சக சுவாமியா இருந்தா கூட அந்த நேரத்துக்கு பெருமாள் திருவாராதனை பண்ணிட்டு சாதமெல்லாம் முடிச்சுட்டு திருக்காப்பு சாத்திட்டு வெளில வந்துடணும். இல்லை அர்ச்சக சுவாமி கூட வெளியில தான் வந்தாங்க. ஆனா படியா இருந்துட்டா எத்தனை பெருமை. பெருமாளை படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே எப்போதும். அதனாலதான் அந்த படிக்கு என்னன்னு பேரு? குலசேகரன் படின்னு பேரு. குலசேகரன் படிம்பா. பெருமாள் சந்நிதிக்கு விட்ட உடனே அடுத்து பக்கத்திலேயே இருக்கக்கூடிய படிக்கு என்ன பேரு? குலசேகரன் படி என்று பேர். அந்த குலசேகரன் படி அந்த படியா இருந்துட்டோம்னா எப்போதும் பெருமாளை சதாவசந்தி சூரியா அப்படின்னு சொல்லுமா போலே நிச்சல் சேவிச்சுட்டே இருக்கலாம். நிச்சல் இல்ல, எந்த க்ஷணம் ஒரு க்ஷணம் கூட பிரியாமல் எம்பெருமானை சேவித்துக் கொண்டே இருக்கலாம் இல்லையோ. அதனாலதான் அவர் என்ன பண்ணார்? திருவேங்கடத்துல நான் என்னவா பிறக்கணும்னு ஆசைப்பட்டார். அங்க மீனா இருக்கட்டுமா, குறுகா இருக்கட்டுமா, மரமா இருக்கட்டுமா, படியா இருக்கட்டுமா, என்னவா இருக்கட்டும் அப்படின்னு விசாரம் பண்றார். அப்ப சொல்றார், ஏதேனும் ஆவேனே. திருவேங்கடத்து திருமலையில ஏதானும் இருக்கணும். அது ஒரு இந்த வஸ்துவான்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டே வந்தவர் கடைசியா என்ன சொல்றாருன்னா, ஏதாவது ஒன்னா இருந்துட்டு போறேன், ஏதாவது ஒண்ணு கொடு அப்படி சொல்ற மாதிரி இல்லையா? நம்ம சொல்ற போது இது இருக்கா, அது போட்டோமா, இது போட்டோமா ஏகப்பட்ட கேள்வி கண்டே இருந்தோம்னா ஏதாவது ஒண்ணு போடு அப்படிங்கிற மாதிரி இல்லையா? பிரசாதம் சாப்பிடுற போது கூட நிறைய வஸ்துக்கள்லாம் பண்ணி வச்சிருப்பா. நமக்கும் அன்னைக்கு பசியே இருந்திருக்காது. அவள்கிட்ட நம்ம இது சரி இதை கட்டமா சரிமா ஏதாவது ஒண்ணு போடு கேட்டே இருக்காது அப்படிங்கிற இல்லையோ. இப்ப ஆழ்வாருக்கு எல்லாம் இதுவா இருக்கட்டுமா அதுவா இருக்கட்டுமா ஒண்ணு சொல்லிட்டே வந்தார். கடைசியா பார்த்தார் என்ன சொல்றது கடைசியா அப்படின்னு, ஏதேனும் ஆவேன்னு, ஏதாவது ஒண்ணா இருந்துட்டு போறேன்னு. ஏதானும் ஒண்ணுன்னா ஒரு அஜித் பதார்த்தமாக கூட நாம் இருக்கலாம். எங்கு பிறக்கலாம்? திருவேங்கட மலையிலே நானும் இருக்க வேணும் அப்படின்னு தானும் ஆசைப்பட்டாரோ இல்லையோ. அப்படி உயர்ந்தவராக உண்டியே உடையே உகந்தோடும் இவ்வையந்தல்லோடும் கூடுவதில்லையான் ஐயனே அரங்கா என் அழைக்கின்றேன் அப்படின்னு அரங்கான்னு அழைத்தாலுமே கூட திருமலையிலே ஏதேனும் ஒன்றாக நான் பிறக்க வேணும்னு ஆசைப்பட்டவர் குலசேகர பெருமாள். அதுக்கப்புறம் தான் அதாவது திருவேங்கடத்தை பாடினவர் தானும் திருவித்துவக்கோடு திவதேசம் மலநாட்டு திவதேசத்திலே அந்த திருவித்துவக்கோட்டில் இருக்கக்கூடிய எம்பெருமானை வித்துவக்கோட்டம்மா அப்படின்னு அவரை அழைக்கிறார். வித்துவக்கோட்டம்மா என்று அந்த எம்பெருமானை அழைத்து வாளாள் அறுத்து சுடினும் மறுத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரனும் வித்துவக்கோட்டம்மா நீ ஆளாவுனதருளே பார்ப்பனடியேனே. நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? அதாவது ஒருத்தருக்கு ஆறுகோ ஒரு சங்கடம் வந்துருது, ஏதோ ஒரு கத்தியால போட்டு மருத்துவர்கிட்ட போய் ஏதோ இவருக்கு புண்ணு வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புண்ணு வந்துருதுன்னா அதுல கட்டி வந்துருது, இந்த கட்டியை ஏதாவது பண்ணி ஆகணும், அதுக்கு ரண சிகிச்சை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டார் மருத்துவர். என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பண்ணிதான் ஆகணும். முதல்ல கத்தியை போட்டு எடுத்து கிழிச்சுதான் ஆகணும். கிழிச்சுட்டா அப்படின்னு சொன்னா ரொம்ப வியாதி முத்திப்படுது. இவரா படுத்துட்டு இருக்கார். இவருக்கு மருத்துவர் எல்லாம் பண்ணிவிடுறேன், நாளைக்கு பண்ணிவிடுறேன்னு சொல்லிவிட்டார். ஆனா அடுத்த நாள் காத்தால வரேன்னு சொன்னவர் வரவே இல்லை. என்ன சுவாமின்னு இவர் படுக்கையில இருந்தவர் நேர போனார். போய் கேட்டார், என்னால வரவே முடியல, வரேன்னு சொல்லித்தே வரவே இல்லையே அப்படின்னு கேட்டார். இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா கொடுத்து, அகிம்சைதான் ரொம்ப தர்மம், பரமமான தர்மம், அகிம்சா பரமோ தர்மஹா அப்படின்னு ரொம்ப பரமமான தர்மம் அகிம்சைதான், நான் உன்னை வெட்டுறதாலாம் இல்லைன்னு சொன்னார். அதுக்கு இவர் சொன்னார், என்னை வெட்டுடு நன்னா வெட்டி எடுத்துருவோம், அப்பதான் என்னுடைய ரணமெல்லாம் குணமாகும், அதை வெட்டி எடுக்கும், உனக்கு வேணும்னா 50 ரூபாய்க்கு 100 ரூபாய் வேணா கொடுத்துடுறேன், தயவு செஞ்சு வெட்டும் அப்படின்னா என்னை அறுத்து சுடினும் மருத்துவன்பால். எத்தனை தூரம் நமக்கு அவர் கத்தியை போட்டு கிழிச்சா கூட அவர் என்ன பண்றோம், உங்களாலதான் நான் பழைச்சேன் அப்படி சொல்லமா இல்லையா? அவரை என்னவா பார்க்கிறோம்? மனிதனாகவே பார்ப்பது கிடையாது.
அவனை கடவுளாக பார்க்கிறோம், பகவானாக பார்க்கிறோம். எப்படி அவர் நம்மளுக்கு அத்தனை வருத்தத்தை, உடம்புல இத்தனை ரணமா இருந்து இத்தனை வலி இருந்தாலுமே கூட என்னோட உயிரை காப்பாத்தி விடுறாருன்னு ஒரு அபிப்பிராயம் அவர் மேல வருதோ இல்லையோ. அப்ப வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால், அந்த மருத்துவன் மேல மாளாத காதல் நோயாளன் போல். நமக்கு எவ்வளவு ஆசை இருக்கு, அவர் மேல அத்தனை காதல். இந்த மருத்துவர் தான் என்னை எப்படியெல்லாம் அவனை பழைக்க வச்சா தெரியுமா, அந்த மருத்துவர் தான், அவர் தான் இந்த வீரராகவன் இருக்காரு, அவர் தான் என்னை பழைக்க வச்சா அப்படின்னும். ஏன் அடி அந்த ஜாக்கிரதையா வீரராகவன் சொன்னேன்னா, திருவள்ளூர்ல பெருமாள் இருக்கார், வைத்திய வீரராகவன் அப்படின்னு இருக்கார் பெருமாள். அவர் தான் மாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல். ரொம்ப கட்டப்பட்டு இருக்கும். அப்படி இருந்தாலுமே கூட அவர் என்ன சொல்றார், நன்னா இவர் தான் என்ன நன்னா அறுவை சிகிச்சை பண்ணார், நன்னா அறுவை சிகிச்சை பண்ணாருன்னு வேற சொல்லுவோம். ஏன்னா அறுவை சிகிச்சை பண்றதுல நன்னா பண்றதுன்னு வேற ஏதாவது இருக்காளா, இவரை வெட்டியிருக்கார். ஆனாலும் அவர் அபிப்பிராயம் வச்சிருக்கார். ஏன், இவரை பிழைத்து வைத்து கொடுத்தபடினாலே. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால். எப்படி என்னை எப்படி மருத்துவன் எத்தனை துன்பப்படுத்தினாலும் அவர் அறுவை சிகிச்சை பண்ணி என்ன நன்னா பழைக்க வச்சாரோ இல்லையோ, அது மாதிரி மாயத்தால் மிளா துயர்தரனும் வித்துவ கோட்டம்மா. வித்துவ கோட்டில் இருக்கக்கூடிய பெருமாளே, நீ எனக்கு எத்தனை துயரத்தை கொடுத்தாலுமே கூட உன்னை நான் விடமாட்டேன். மிளா துயர்தரனும் வித்துவ கோட்டம்மா, நீ ஆளாவுனதருளே பார்ப்பனடியேனே. உன்னுடைய திருவடி நிலைகளை விட்டு ஒரு நாளும் நாம் பிரிய மாட்டோம். ஏன்னா எத்தனை துன்பத்தை கொடுத்தாலும்னு சொன்னா அது பெருமாளா துன்பத்தை கொடுக்குறார். நமக்கு பெருமாள் துன்பத்தை கொடுக்கறது இல்லை. நம்முடைய பாவ புண்ணிய கர்மங்களினுடைய வசத்தின் அடிப்படையிலே நாம் புண்ணியத்தை பெறுகிறோம், பாவத்தை பெறுகிறோம். இப்படி இருந்துட்டோ பெருமாளை போய் சொல்லலாமா, நான் லோகத்துல எல்லாருக்கும் தான் பாவம் இருக்கு, எல்லாருக்கும் தான் புண்ணியம் இருக்கு. ஆனா எல்லாரும் பெருமாளை சேர்த்து வைய ஆரம்பிச்சுட்டானா பெருமாள் என்ன பண்ணுவார், இவனுக்கு பாவ புண்ணியத்தை கொடுத்தா தான் இவன் என்ன வந்து சேர முடியும். பாவ புண்ணியம் மட்டும் இல்லைன்னு சொன்னா நம்ம பெருமாளை போய் என்னைக்கு சேர்க்கறது. இப்போ ஒரே ஒரு கட்டையா கிடக்கும்னு சொல்லுவோம், ஒரு கருங்கல்லா கிடக்கும் அப்படின்னம்னா அதுக்கு பாபம் புண்ணியம் எல்லாம் என்னைக்கு போகும், அப்படியே இருக்க வேண்டியதான். நமக்கு கர்ணகலேபரங்களை பெருமாள் கொடுத்து பாப புண்ணியங்கள் எல்லாம் இவனோட சேர்ந்து வந்து கர்மத்தோடு வந்தபடியினாலேதான் இதெல்லாம் நமக்கு நீக்க வேண்டும். இது எம்பெருமானுடைய திருப்படிகளை சேர வேணும் அப்படிங்கிற ஞானம் நமக்கு இந்த ஜென்மால தானே வந்திருக்கு. சரி, ஒரு பசுமாடா பிறந்துட்டோம், நமக்கு எப்படி பெருமாளை நம்ம உபாசனம் பண்றது என்னமா தெரியும், தெரியவே தெரியாது இல்லையோ. அதனாலதான் நம்ம பிறந்தது மனித ஜென்மாவாக பிறந்திருக்கோமே என்னால் நமக்கு நிறைய ஞானத்தை பெருமான் கொடுத்துருக்கான். கொடுத்தா ஓ இது நல்லது, ஓ இது கெட்டது, இதை செய்ய வேண்டும், இதை செய்வது கூடாது, எம்பெருமானை துதிக்க வேண்டும், அவனுடைய அடியவர்களுக்கு தொண்டு பண்ண வேண்டும். இதெல்லாம் எப்ப தெரியும், மனுஷனா பிறந்து 4 விதமா 4 இடத்துல போய் 4 பெரியவர்களிடத்துல கேட்டோமோ தெரியுது. தெரிஞ்சுட்டா அதை நாம் அனுட்டிக்க முற்படுகிறோம். அதை அனுட்டிக்க முற்பட்டோம் என்னால் நம்முடைய பாவங்கள்லாம் நாள்பட போயிடுது. புண்ணியங்களை நம்ம ஒரு நாளும் வச்சுக்கிறதே இல்லை. பகவானுடைய திருவடிகளிலேயே அத்தையும் சமர்ப்பித்து விடுகிறோம். இது ரெண்டும் பண்ணிவிட்டதுனால புண்ணியமும் போயித்து, பாவமும் போயித்து, ரெண்டும் போனதுனால எம்பெருமானுடைய திருவடிகளை போய் சேருகிறோம் அப்படிங்கிறது இருக்கோ இல்லையோ. ஆக அத்தனை தூரம் ஆகினால பெருமாளை போய் சேர வேணும் என்னால் இவனுக்கு ஒரு ஜன்மா கொடுத்து பாப புண்ணியங்கள் கர்மத்தினுடைய விஷயத்திலே பிறந்து இதெல்லாம் பண்ணதான் எம்பெருமான போய் சேர்றோம். அதற்காகத்தான் நமக்கு இத்தனை தூரம் எம்பெருமான் இந்த ஜன்மாவையே கொடுத்தான்னு சொல்றோம். மிளா துயர்தரனும் வித்துவ கோட்டம்மானி ஆளா உணதருடைய பார்ப்பனடியேனே. அதனால உன்னிடத்துல எப்பொழுதுமா உன்னையே சிந்தனம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீ எனக்கு என்ன கட்டத்தை கொடுத்தாலும் நான் உன்னுடைய திருவடிகளே சரணம் என்று இருக்கிறேன். தருதுயரம் தடாயே நின் சரணல்லால் சரணில்லை என்று தெரிவித்தார். அதாவது வித்துவ கோட்டம்மாவுக்காக தரு துயரம் தடாயே நின் சரணல்லால் சரணில்லை. இந்த சரணாகதி சாஸ்திரத்தை எத்தனை ஆச்சரியமா சொல்லிருக்கா. எவ்வளவு கட்டம் இருந்தாலும் தரு துயரம் தடாயே, எத்தனை கட்டங்கள் வந்தாலும் நின் சரணல்லால் உன்னுடைய திருவடி நடைகளை தவிர நமக்கு மற்றொரு பக்கம் கதியே கிடையாது. ஏன்னா சரணாகதி சாஸ்திரத்தையே தான் தெரிவித்தாரோ இல்லையோ. ஆஹா, சரணம் இது ஆகதி சரணாகதி. அப்ப பெருமானுடைய திருவடியை தவிர வேறு உபாயம் இல்லை, வேறு புகழ் இல்லை அப்படிங்கிறதைத்தானே தெரிவித்தார். ஆஹா, இவ்வளவு தூரம் பெருமையாக தான் திருவித்துவ கோட்டம்மாவுக்காக ஒரு 10 பாஷை மங்களாதாரம் பண்ணியிருக்கார். முதல்ல
திருவரங்கத்துக்கு பாடினார், திருமலைக்கு பாடினார், திருக்கண்ணபுரத்துக்கு பாடினார், திருவித்துவக்கோட்டம்மாவுக்கு பாடினார். இப்படி பாண்டே வந்தார். அதுக்கப்புறமாக தானும் தேவகி புலம்பிய புலம்பலாக, தேவகி அவ புலம்புறா. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் அவள் பெத்ததான அவதார ரசத்தை பெற்றவள் அவள். அவதாரம் தான் கண்ணனம் பெருமானை பெத்ததான பெருமை படைத்தவள் அவள். ஆனா அந்த சேட்டகளை பூரா அனுபவிச்சுதாரு அது யசோத பிராட்டி தான். ஆனா அந்த பெருமை தான் அவதார ரசத்தை கொடுத்தது தேவகிக்கு, லீலாரசத்தை பெற்றது யசோதைக்கு. ரெண்டு விதம் இல்லையோ. அதாவது தான் பெருமாள் பண்ண சேட்டைகள், லீலைகள் பண்ணது, சேட்டுதங்கள் பண்ணது பூரா அனுபவிச்சுதாரு யசோதை. ஆனா பெத்து கொடுத்ததாரு தானும் தேவகி. சரி, இப்ப நம்ம யாரை சொல்றோம்? நம்மாழ்வாரை கொண்டாடுகிறோமோ ராமானுஷரை கொண்டாடுறோமானா, ஏய்ந்த விருங்கீத்தி ராமானுஷம் இதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்னு ஆய்ந்தவரும் சீரார் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம்பெற இதுல சொல்ல போது மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷன், மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷன். நம்மாழ்வார் பிரபந்தத்தை கொடுத்திருந்தாலும் ஆனா அதை வளர்த்து கொடுத்த விரும்ப ஆரச்சாரம் ராமானுஷரிச்சாரம். அதனாலதான் அவரை குலத்துக்கு அதிபதி சொன்னாலும் ராமானுஷரை ஜெகதாச்சாரியங்கிற பெருமையோடு சொல்ல முடியும். இவர் தான் திருவாய்மொழிக்கு மூலத்தை கொடுத்திருந்தாலும் அதற்கு வியாக்கியானத்தை வளர்த்து கொடுத்த பெருமை ராமானுஷரை சேரும். அதே போல யசோதைக்கு தான் பெருமையை தவிர தேவைக்கு எந்த பெருமையும் இல்லை. அத நினைச்சு தானும் உருகுகிறார். தேவகி எத்தனை கட்டப்பட்டிருப்போ, தான் பெத்தோமே தவிர எதையும் அனுபவிக்கவே இல்லையே. காசு பணம் நிறைய இருக்கு, இதை அனுபவிக்கிறதுக்கு முதல்ல இருக்கிறவா இருக்கணும் இல்லையோ. இருக்கிறவா இருந்தா தான் காசு பணத்தை அனுபவிக்க முடியும். காசு பணம் நிறைய இருக்கு, அனுபவிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா இப்போ அந்த மாதிரி ஆயிடுது. இவ பெத்திருக்கா, ஆனா பகவான் பண்ணதான சேட்டகள் சேட்டுதங்களை பூரா அனுபவிச்சதாரு அது யசோத பிராட்டி தான். அந்த அதை பாவித்து கொண்டு பாட்டு பாடுறார். தேவகி புலம்பிய புலம்பலாக. தேவகி எத்தனை தூரம் புலம்பியிருக்கா. எனக்கு பெருமாளுடைய சேட்டைகள்லாம் கிடைக்கல. ஏன்னா அந்த அதாவது கம்சனை முடித்து விட்டு காராகிரகத்துக்கு எம்பெருமான் கண்ணன் பெருமான் போன போது வயசு 8-9 வயசு ஆயிடுது. அப்பதான் பாக்குறா தாயார் தோப்பனார பிறந்த அன்னைக்கு இந்த குழந்தைய பார்த்ததுதான் 9 வயசுக்கு பாக்குறா தேவகி பாக்குறா. அப்ப பார்த்துட்டு நீ யசோதைக்கு இவ்வளவெல்லாம் நீ சேட்டெல்லாம் பண்ணிய எல்லாத்தையும் அவ தானே அனுபவிச்சா. உன்னிடத்துல அது இவ்வளவு அனுபவத்தையும் பெத்தது யசோதை தானே அனுபவிச்சிருக்கா. என்னால அது எதையுமே பார்க்க முடியல, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா. எல்லாத்தையும் பெருமாள் ஒரு படத்துல திரையில போட்டு காமிக்கிற மாதிரி மனசுக்குள்ள ஓடுது. அப்படியே தேவகி பார்த்துட்டே இருக்கா. ஓ பிறந்ததா நேர வசுதேவர் ஏழப்பட்டு போனாரா, அங்க குழந்தைய அப்படியே தூக்கிட்டு போனாரா, போயிட்டு நேர கொண்டு போய் யமுனையில போனாரா, தூய விருநீர் ஆச்சா, அதுக்கப்புறம் அக்கறை கொண்டு போனாரா, யசோதை படுத்திருந்தாளா, பக்கத்துல குழந்தைய விட்டாரா, விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து தானும் வந்துட்டா. இதுக்கப்புறம் இந்த குழந்தைய தானும் முழிச்சு பார்த்தா, குழந்தை நமக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு நினைச்சிட்டா. அதுக்கப்புறத்துல இருந்து முதல்ல வந்தா பூதனிட்ட பால் குடிச்சதெல்லாம் பார்த்தா, இவ்வளவும் பார்த்தா, இருக்கிற ராட்சசர்கள் முடிச்சது எல்லாத்தையும் பெருமாள் அப்படியே திரையில காட்டிட்டே இருக்கார். இவளுக்கு என்ன ஆசை வந்தது? யசோதைட்ட நீ பால் சாப்பிட்டியாமே கண்ணா, நீ யசோதைட்ட பால் சாப்பிட்டு எந்த தாய்க்குமே அது ஒரு ஆசை இருக்குமோ இல்லையோ. தன் குழந்தை தன்னிடத்துல பால் சாப்பிடலைன்னா அந்த தாய்க்கு எத்தனை வருத்தம் இருக்கும். அதனால யசோதைட்ட நீ பால் சாப்பிட்டியாமே கண்ணா, என்னிடத்திலும் பால் சாப்பிட வேணும்னு ஆசைப்பட்டாள், அவள்கிட்ட சாப்பிட்டியாமே அப்படின்னா. இப்பதான் நஞ்சியருக்கும் பராசர பட்டருக்கும் 2 பேருக்கு ஒரு விசாரம். என்னது இது? அப்ப கேட்டபோது பால் சாப்பிட்டே என்னிடத்துல சாப்பிடுன்னு உடனே தானும் சாப்பிட்டார்னு சொன்ன உடனே இவர் கேட்கிறா, 10 வயசு குழந்தை அம்மாட்ட பால் சாப்பிடுமா அப்படின்னா. சுவாமி நீர் சொல்றதெல்லாம் லோகத்தில் இருக்கக்கூடிய லௌகிகமாக இருக்கக்கூடிய காமத்தை பத்தி சொன்னீர். இது பகவானுக்கும் அந்த தாயாருக்கும் இருக்கக்கூடியதான அந்த ரொம்ப பரம வைதிகமாக இருக்கக்கூடிய பக்தி ஒன்னோ, இதை போய் சொல்லலாமா அவளுக்கு? ஏன்னா இதுல என்ன விசாரம் வந்துருக்குன்னா, தாயார் இவளை கடைசியா பிள்ளை பெற்று இவளுக்கு 10 வருஷம் ஆச்சு. சரி 10 வயசு குழந்தை தான் பால் சாப்பிடுமா அம்மாட்ட, இல்ல இவளுக்கு தான் பால் சுரக்குமா? பால் சாப்பிட்டேன்னு சொல்றாரு, இது எப்படி சாப்பிடுது? அந்த குழந்தை எல்லா சேட்டையும் பண்ணித்துன்னு சொல்றவா பால் சாப்பிட்டியாவே என்னிடத்துல பால் சாப்பிடுவான்னா பகவான் சாப்பிட்டான்னு சொல்றோம். இது எப்படி நடக்கும்? நஞ்சியர் கேட்கிறார் பராசரப்பட்ட, இதெல்லாம் நடக்குமா? இந்த பிள்ளைக்கு 10 வயசு ஆயிடுது, தாயாருக்கோ கடைசியா பிள்ளை பத்து 10 வருஷம் ஆயிடுது, எப்படி பால் சுரக்குமோ அப்படின்னு கேட்டா, ஐயா நீர் சொல்றதெல்லாம் இது லோகத்து விஷயம், அது பரம வைதிகமாக இருக்கக்கூடிய அந்த
பகவானுக்குமாக தாயாருக்கும் இருக்கக்கூடிய சம்மந்தத்தை போய் இப்படி சொல்லாமா? அவளுக்கு பால் சுரந்தது, இந்த பிள்ளை சாப்பிட்டது, உனக்கு என்ன அழுது போயிடுவாருண்டா. அப்படின்னா இந்த தேவகி புலம்பிய புலம்பலை தானோ 10 பாசுரங்களாலே ஆலநீர்க்கரும் அன்ன வந்தாலோ என்று சொல்லி ஆரம்பித்து பாடித்தார். அப்போ ராமாவதாரத்தை பாடினார், கிட்டாவதாரத்தை பாடினார், திருவரங்க பெருநகரை பாடினார், பகவானை பாடினார், பகவதி சேஷத்தத்தை பாடினார், பாகவத சேஷத்தத்தை பாடினார், திருவித்துவக்கோட்டம்மா எம்பெருமானிடத்திலே பக்தி பண்ண வேணும், சரணாகதி பண்ண வேணும் என்பதை சேவித்தார். இப்படி பண்ணவர் கடைசியாகத்தானும் தெல்லதிரு சித்திரகூடந்தன்னுள், திருச்சித்திரகூடம் அப்படிங்கிற கோவிந்தராஜ பெருமானுடைய ஆஸ்தானம் சிதம்பரம்னு சொல்றோம், தெல்ல திருச்சித்திரகூடம் அப்படின்னு சொல்லுகிறோம். திருச்சித்திரகூடத்தில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளை தானும் அனுபவிக்கிறார். இதுக்கு என்னன்னு சொல்லுவாரா? இந்த 10 பாசுரங்கள் அங்க நடுமதில் சூழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 10 பாசுரங்களை பூரா ராமாயணத்தையே தானும் சுருக்கி 10 பாசுரங்களாக மங்களாசாசனம் அன்னு சராசரங்களை வைகுந்தத்தேத்தின்னு பாடுகிறார். ஆக 10 பாசுரத்தாலே, ஏன்னா ராமாவதாரத்திலேயே முழுதாக ஈடுபடுத்தி கொண்டவர் தானே குலசேகர பெருமாள். அதனாலே தானும் ராமாவதாரத்தையே சுருக்கமா சொல்லணும். சம்க்ஷேப ராமாயணம் அப்படின்னா ரொம்ப சுருக்கமா சொல்லலாம். அத்தனை தூரம் பெருமையா 24,000 ஸ்லோகத்தை சேவிக்கிறது எத்தனை பெருமையோ அதே போல பெருமைதான் இந்த 10 பாசுரங்களுக்கு. அதைத்தான் தெல்லநகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் அப்படின்னு தானும் சேவிக்கிறார். 10 பாசுரத்தாலே முடித்து அங்கு இருக்கக்கூடிய எம்பெருமானையே ராமனாக பாவித்து பாடி முடிக்கிறார். அப்படின்னா மொத்தம் 105 பாசுரங்களாலே பெருமாள் திருமொழி. ஏன் அதுக்கு பெருமாள் திருமொழின்னு பேரு? ஏன் ஆண்டாள் கொடுத்தது நாச்சியார் திருமொழி, அவளோட பேரிலே வந்துடுது. நம்மாழ்வார் பாடினது திருவாய்மொழி. திருவாய்மொழினா தன்னுடைய திருவாக்கினாலே கொடுத்தபடியினாலே திருவாய்மொழி, பகவானை பத்தி சொன்னதினாலே திருவாய்மொழி, மயர்வர மதிநலம் அருளப்பெத்து ஆழ்வார் தான் கொடுத்தபடியினாலே திருவாய்மொழி. பெரிய திருமொழியும் திருமங்கை ஆழ்வாருடைய பிரபந்தத்துக்கு பேர். ஏன்னா திருமந்திரத்தை எம்பெருமானே அவருடைய திருமங்க மன்னனுடைய வலது சிவியிலே ஓதினபடியினாலே மந்திரங்களுக்கெல்லாம் பெரிதாக இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை ஓதிவித்து அதற்கு பிற்பாடு நாராயணா என்ன நாமம்னு தானும் பாசுரத்தை 10 பாசுரங்களை பாடினபடியினாலே அதுக்கு என்னன்னு பேரு? பெரிய திருமொழின்னு பேரு. சரி, பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணார், அதனாலே அதற்கு பெரியாழ்வார் திருமொழின்னு பேரு. இப்போ இந்த பிரபந்தத்துக்கு மாத்திரம் என்ன பேருன்னா பெருமாள் திருமொழி அப்படின்னு பேரு. பெருமாள்னா ஆறு? சக்கரவர்த்தி திருமகன். அந்த சக்கரவர்த்தி திருமகனையே முழுக்க முழுக்க அனுபவித்தவர். அடி அடியாக, எழுத்தெழுத்தாக, அக்ஷரம் அக்ஷரமாக, வார்த்தை வார்த்தையாக, பாசுரம் பாசுரமாக, பங்கி பங்கியாக, அத்தனை தூரம் ராமனல்லால் தெய்வமில்லை அப்படின்னு சொல்லி இந்த ராமனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேங்கிற அளவுக்குத்தான் அந்த ராமனையே கொண்டாடினவர் குலசேகர பெருமாள். அதனாலதான் இந்த ராமனுக்கு அத்தனை பெருமையா, ராமனுக்கு பெருமையா, குலசேகர பெருமாளுக்கு பெருமையானா அதனாலதான் அந்த திருமொழிக்கு என்ன பேரு? பெருமாள் திருமொழி. 105 பாசுரங்கள். இந்த 105 பாசுரத்தாலே ராமாவதாரத்தையே கொண்டாடி போனவர் குலசேகர பெருமாள். அவர் தானும் கடைசியாக எல்லாம் திருவரங்கத்துல பார்த்தோம்னா 7 வீதிகள் உண்டு. அதாவது சுற்றுக்கள், பெருமாள் திருவீதியில சுற்றுக்கள். முதல்ல பார்த்தோம்னா தர்மவர்மாவனுடைய திருச்சுத்து, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ராசமகேந்திரன் திருச்சுத்து, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குலசேகரன் திருச்சுத்து, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆலிநாடன் திருச்சுத்து, அகலங்கன் திருச்சுத்து, அதுக்கப்புறம் திருவிக்கிரமன் திருச்சுத்து, கலிகராமன் திருச்சுத்துன்னு 7 திருச்சுத்துக்கள் உண்டு. 3வது திருச்சுத்துக்கு என்னன்னு பேரு? குலசேகரன் திருச்சுத்து. இந்த ஆழ்வார் பல கைங்கரியங்களை இங்கே பெருமானுக்கு மதில் சுவர் கட்டி கொடுத்த பெருமை. ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வைகுண்டநாதன் அல்லவா. 3வது திருச்சுத்து வழியா தான் பெருமாள் புறப்பட்டு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு புறப்பட்டு வராருன்னா வெளியில வந்து இந்த திருச்சுத்துல தான் வரார். குலசேகர ஆழ்வாருடைய திருச்சுத்து வழியா தான் ஏகாதசி பிரதட்சணம் பண்ணக்கூடிய இன்றைய தினம் ஏகாதசி இல்லையோ, இன்றைய தினம் பெருமாளுக்கு அங்கே பந்த காட்சியோ இல்லையோ திருவரங்கத்துல. இன்னைய தினம் ஏகாதசி, இன்னைய தினம் மாசி புனர்பூசம், இன்னைய தினம் திருவரங்கத்திலே உயர்ந்ததான மாசி உற்சவம் நடக்கிறது. இன்னைக்கு குலசேகர ஆழ்வார் எழுந்தருள் இருக்கக்கூடிய சந்திர புஷ்கரணி பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ராமன் சன்னதி, கோதண்ட ராமன் பெரிய ராமரா எழுப்பார் சந்திர புஷ்கரணியில.
அங்க பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள ராமன் எழுந்துருளி பக்கத்திலேயே குலசேகர பெருமாள் ஆச்சரியமான அந்த ஸ்திதியில பெருமாள் அந்த குலசேகர பெருமாள் எழுந்துள்ளிருப்பார். இன்னைக்கு அந்த இடத்திலேயே சந்திர புஷ்கரணியை பார்த்து கொண்டும் சந்திர புஷ்கரணியை சேவித்துக் கொண்டுமாக அங்க பரம பாகவதர்களாக அத்தியாபக ஊட்டியார்கள் எழுந்துள் இருந்து பெருமாள் திருவடியை சேவிப்பார்கள். சேவித்து கோட்டியெல்லாம் இன்னைக்கு ஆயிரும். அத்தனை தூரம் ராமனுடைய பெருமாள் திருமடியை சேவித்து அத்தனை பெருமையாக நடக்கக்கூடிய உற்சவம் இன்றைய நன்னாள். இன்னைக்கு தான் அத்தனை பெருமை இருக்கக்கூடிய குலசேகர பெருமாள் தானும் அவதாரம் பண்ணார். இப்படி அந்த திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய குலசேகரன் திருச்சுத்து 3வது திருச்சுத்து பெருமாள் புறப்பட்டு வந்தார்னா அங்கே ஒரு மண்டபம் உண்டு. அந்த இடத்துல தான் கீழே விழுந்து சேவிப்பார்கள். அந்த இடத்துல பெருமாள் ஏழுல உடனே ஒரு திரையை சேர்த்து பெருமாளுக்கு திருப்பரியட்டத்தை சேர்ப்பார்கள், மாத்தி சேவிப்பார்கள். அங்க கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி சேவிச்சோம்னா சல 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 ஓடுறதே சத்தம் கேட்கும். அது என்னன்னா விரஜை தீர்த்தம் ஓடுவதாகவே அங்கே ஐதீகம். அந்த பெருமை உடையது அங்கதான் இருக்கு. அது புறப்பட்டு தான் பரமத வாசல் வெளியில பெருமாள் சந்திர புஷ்கரணி வழியாக வெளியே வருவார். சந்திர புஷ்கரணி வழியா பெருமாள் வெளியில வந்துட்டார்னா முதல் சந்நிதியே இது ராமனுடைய சந்நிதி தான். குலசேகர பெருமாளுக்கும் அவருடைய திருவீதியில் தான் பெருமாளே ஏழி வரார். ஏழி வந்து வெளியில வந்த உடனே ராமனுடைய சந்நிதி. எத்தனை தொடர்பு இருக்கு பாருங்க. குலசேகரன் திருச்சுத்துல பெருமாள் ராமனே யாரு? நம்பெருமாளே ராமன். அவர் புறப்பட்டு வர்றார். எங்க வர்றார்? குலசேகரனுடைய திருச்சுத்திலே யாரை பத்தி பாடினார்? ராமனை பத்தி பாடினதான ஆழ்வார் அந்த ராமனே புறப்பட்டு வருகிறார். குலசேகரன் திருச்சுத்திலே வழியாக வந்து பரமத வாசலிலே வெளியே வந்து பெருமாள் எழுந்தொழி வந்து முதல்ல சந்நிதின்னு பார்த்தோம்னா ராமர் சந்நிதி தான். அந்த ராமர் சந்நிதி விட்ட உடனேவே மணல்வெளி வரும். அங்க ஒரு சந்நிதி இருக்கு. சீனிவாச பெருமாள் ஆஞ்சநேயரோடு இருக்கக்கூடிய சந்நிதி உண்டு. அது முடிச்சுட்டு மணல்வெளியில புறப்பட்டு வருவார்னு சொன்னா எத்தனை பெருமை எல்லாம். இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? எம்பெருமானார். அந்த எம்பெருமானார் தான் இந்த பெருமாள் திருமொழிக்கு தனியன் சாத்தி உள்ளார். இன்னமுத மூட்டுகேன் இங்கே வா பைங்கிளியே தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள். தென்னரங்கத்தை பாட வந்ததான பெருமாள் யாரு? குலசேகர பெருமாள். தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னம் சிலசேர் முதலியர்வேல் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்னே குரு. எங்கள் குலசேகரனே குரு என்ன இந்த குலசேகரனுடைய பெருமையை ரொம்ப ஆச்சரியமாக பூர்வாச்சாரியர்கள் சாதித்துள்ளார்கள். அந்த குலசேகராழ்வாருடைய திருநட்சத்திரம் தான் இன்றைய நன்னாள். மாசி மாசம் புனர்பூத திருநட்சத்திரம் நல்லவர்கள் கொண்டாடும் நாள் அப்படிங்கிற பெருமைப்படைத்துதான இந்த தினத்திலே இந்த கோட்டியார் திருமுன்பே சில வார்த்தைகள் சொல்லும்படியான ஒரு பிரார்த்தத்தை கொடுத்த கோட்டியாருக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடிக்கொண்டு குலசேகர பெருமாளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு ராமாவதாரத்திலேயே ஊன்றி கிடந்த அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடிக்கொண்டு அவர் கொண்டாடினதான ராமனை சேவிக்க வேணுமோ அந்த ராமனுக்கு இருக்கக்கூடிய பெருமை அஞ்சனமாமல பிறவி ஆதரித்தோன் அப்படின்னு சொல்லும்படியாக அத்தனை தூரம் பெருமை படைத்த குலசேகர பெருமாளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடிக்கொண்டு இதுக்கெல்லாம் நிறைய வியாக்கியானங்கள். பெருமாள் திருமொழின்னு சொன்னா பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம். அந்த பெரியவாச்சான் பிள்ளையினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அதாவது பாகவதர் ராமன் அப்படின்னு சொன்னா பக்கத்திலேயே ஆஞ்சநேய பகவான் எழுந்துள்ளிருப்பார். அந்த ஆஞ்சநேயர் எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கதமத்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ணரோஜனம் மாருதின் நமதராட்சதாந்தகம்னு சொல்லும்படியாக அந்த பரம பாகவதனை பத்தி இவர் கொண்டாடினார். அந்த ராமனுக்கு கீழவே ராமனை கண்ட கண்கள்னு சொல்லும்படியாக ஆஞ்சநேய பகவான் எழுந்துள்ளிருந்தார். அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு கோட்டியாராக இருக்கக்கூடிய பாகவதருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரமஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினி பூயாது நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் சொல்லி அமைந்து கொள்ளுகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஹரே 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. சரி அடி ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஆட் ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. சரி அடி ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. சரி ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஆச்சு
சுட்டுமா காவிரி கரை ஓரத்தில் எல்லாம் ரங்கநாதர் படுத்த கிடந்த கோலத்துல இருக்காருங்கிறத உங்க வாய் வழியா அறிஞ்சிட்டதுல ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ராமருக்கு நம்மளுடைய பணிவான வணக்கங்களையும் அவருடைய பாதாரத்துல நம்மளுடைய கர்மங்களையும் பணிவுடன் சமர்ப்பிக்கிறேன். ஆழ்வாருடைய ஸ்ரீமதி ராமன் அனுபவத்தை கொடுத்த சுவாமிகளுக்கு மிக்க மிக்க நன்றி ஐயா. சரிம்மா, மிக்க நன்றி. அடிமா. ஆச்சு ஆச்சு வச்சுட்டுமா. அடியேன் சுவாமி, இந்த ஏகாதசி அன்னைக்கு தேடியோட அதாவது சிரவணம் பண்ணது ரொம்ப 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 அற்புதமா இருந்தது. அது இன்னைக்கு அந்த குலசேகர ஆழ்வார் இவரை பத்தியும் அந்த ஏகாதசி பத்தி ஸ்ரீரங்கத்தை பத்தியும் சொல்ல வார்த்தை இல்ல. ரொம்ப நல்லா சிரவணம் பண்ணோம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆடியோங்கெல்லாம் திருவடிக்கு பல்லாண்டு சுவாமி. ஸ்ரீமதி ராமன் தன்யோஸ்மி சுவாமி. வச்சுட்டுமா. அடியே சரி சரி ஆச்சு ஆச்சு ஆச்சு.